வணக்கம். இலக்கியமான யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இது கதையாடல் 20. இன்று 14/7/2026. இன்று நாம் எடுத்துக்கொண்டுள்ள கதை பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய மரி என்கிற ஆட்டுக்குட்டி என்ற கதையைத்தான் நாங்கள் இன்று கதையாடலுக்கு எடுத்திருக்கின்றோம். இன்று எங்களுடன் இலங்கையிலிருந்து ஆசிரியரும் எழுத்தாளரும் பேச்சாளரும் என்று பல பன்முக திறமை கொண்ட நளினா ஸ்ரீதரன் அவர்கள் இணைந்து கொண்டிருக்கின்ற அவருக்கு அன்பு வணக்கத்தை தெரிவித்து வளமை போல் எங்களுடன் இணைந்திருக்கின்ற எங்களுடைய ரக்ஷனா அவருடைய பல ஓவியம் கவிதை என்று பல முகங்களை பார்க்கின்ற போது இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு மனநிலை வைத்தியர் என்று சொல்லலாம். அந்த வகையிலே மிக சிறப்பாக இந்த கதைகளை எடுத்துக்கொண்டு காட்டுகின்ற ரக்ஷனா அவர்கள் இணைந்திருக்கின்ற. அடுத்ததாக பல டென்மார்க் மக்களுடனும் பிள்ளைகளுடனும் சேர்ந்து பழகி அந்த அனுபவத்தையும் கொண்டு மொழிபெயர்ப்பாளராகவும் விளங்கிக் கொண்டிருக்கின்ற கலாநிதி ஜீவகுமாரன் அவர்களும் இங்கு கவிஞர் எழுத்தாளர் என்று அவரும் பலமுக திறமைகள் கொண்டிருக்கின்ற அவரும் இங்கு இணைந்திருக்கின்ற. பொதுவாகவே இந்த கதையை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது மரி என்கிற ஆட்டுக்குட்டி, இந்த கதைக்கு நாங்கள் 4 பேரும் இது கதை பற்றி பேசுவதற்கு பொருத்தமானவர்கள் என்றுதான் நான் கருதுகின்றேன். ஏனென்றால் 3 பேர் நாங்கள் ஆசிரியர் பணியை செய்திருக்கின்றோம். மாணவர்களுடன் பழகிய அனுபவம் எங்களுக்கு இருக்கின்றது. குழந்தைகள் எப்படி பார்க்க வேண்டும், பெரியவர்கள் எப்படி இருக்க வேண்டும், ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும், பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும், இந்த நிர்வாகம் பாடசாலையிலே நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும் என்ற அனுபவங்கள் ஓரளவுக்கு எங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இதே நேரத்திலே ரக்ஷனாவை எடுத்து பார்த்தால் ரக்ஷனா எதையும் நுணுக்கமாக நோக்கக்கூடியவர். இவரும் ஒரு மனிதர்களுடைய மன நிலைகளை பற்றி ஆழமாக சிந்திக்கக்கூடிய தன்மை உள்ளவர். அதனால் அவரும் இந்த கதைக்கு மிக பொருத்தமானவர் என்றுதான் நான் கருதி இந்த கதையை நான் எடுத்திருக்கின்றேன். மரி என்கிற ஆட்டுக்குட்டி இந்த கதை பிரபஞ்சன் அவர்கள் எழுதியிருக்கின்றார். பிரபஞ்சனுடைய கதைகளிலே மன உணர்வுகள் மிக தெளிவாக எடுத்து காட்டப்படும். ஜானகிராமன் அவர்களுடைய கதைகளை போலேதான் இவருடைய கதைகளும் மிக சிறப்பாக வந்திருக்கும். இது எப்படி என்று சொன்னால், ஒரு பாடசாலையில் கற்கின்ற ஒரு மாணவி பாடசாலை நிர்வாகத்துக்கு விருப்பத்தை ஏற்படுத்தாக வகையிலே அவளுடைய நடத்தை அமைந்திருக்கின்றது. ஒழுக்கமாக பாடசாலைக்கு வருவதில்லை. இந்த காரணத்தால் அந்த பிள்ளைக்கு டிசி கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று அதிபர் அங்கு ஆசிரியரை கூப்பிட்டு சொல்லுகின்றார். அப்போது அந்த ஆசிரியர் நினைக்கின்றார், இந்த பிள்ளையை அனுப்பினார், டிசி கொடுத்து அனுப்பினால் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை அப்படியே மழுங்கடிக்கப்பட்டு போய்விடும் என்று நினைத்துக் கொண்டு வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு மனைவியையும் கூட்டிக் கொண்டு மனைவியே சொல்லுகின்றார், உங்களுக்கு ஏன் தேவையில்லாத வேலை, பிரின்சிபல் சொன்னால் அதன்படி கேட்டு நடக்க வேண்டியதானே என்று. ஆனாலும் இவர் தன்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு அவளுடைய வீட்டுக்கு போகிற நேரம், அந்த வீட்டிலே அவள் கதவு திறந்து வருகின்ற போது அவருடைய கோலத்தை பார்க்கின்ற போது இவருக்கு மனதுக்குள்ளே ஒரு மனவருத்தம் ஏற்படுகின்றது. இவரை கண்ணோனே வாங்க என்று சிறந்த முறையில் அவரை வரவேற்று வீட்டிலே கொண்டு இவருக்கு இருக்க வைத்து நன்றாக பேசிக் கொண்டிருக்கின்ற போது அவர் அவள் சொல்லுற, நீ ஏன் இப்படி இருக்கிறாய் அப்படின்னு அவர் சொல்லுகின்றால், தன்னுடைய தந்தை வேறு யாரையோ திருமணம் செய்துவிட்டு போய்விட்டார், தாயும் தன்னை விட்டு போட்டு போய்விட்டார். அப்ப அதாலே எனக்குத்தான் பள்ளிக்கூடத்துக்கு போறதிலேயோ படிக்கிறதிலேயோ என்ன ஆனது, எனக்கு என்னுடைய அம்மாவை நான் ஒரு படி தீர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்கிறதே ஒழிய எனக்கு போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று அவள் சொல்லுகின்றார். அதற்கு இல்லை, நீ வர வேண்டும் என்று அப்படி எதுவுமே சொல்லாமல் தன்னுடைய வழிக்கு அவளை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த ஆசிரியர் சொல்லுகின்றார். வாவன் காலாரக கடற்கரையில் நடந்துவிட்டு வருவோம் என்று அவளை கூட்டிக் கொண்டு போற நேரத்திலே அளவலாவிக் கொண்டு போகின்றார்கள். வீட்டுக்கு கொண்டு போய் அவளுக்கு சாப்பாடு கொடுக்கின்றாள். ஏன்னா அவளுக்கு ஒழுங்கான சாப்பாடு கிடைப்பதில்லை. தாய் இருந்துட்டு போகின்ற போது சாப்பாடு ஏதாவது செய்து கொடுத்தார், மற்றபடி கடையில் தான் வாங்கி சாப்பிடுவாள். அப்படியான ஒரு நிலையில் தான் இருக்கின்றார். இப்ப தாய் வீட்டுக்கு போகின்ற போது இவருடைய வீட்டிலே சாப்பிட்டதுக்கு பிறகு அடிக்கடி இவருடைய வீட்டுக்கு வந்து போகின்றார். இதன் பின் அவருக்கு அந்த பிள்ளைக்கு அந்த ஆசிரியரை நன்றாக பிடித்து போகின்றது.
பள்ளிக்கூடத்திலே படிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகின்றது. அவளாகவே கேட்கிறாள், நான் பாடசாலைக்கு வரலாமா என்று கேட்கிறார். அப்படி அந்த பிள்ளையுடைய மனதையும் மாற்றி இது செய்திருக்கிறார். அந்த அதோடுதான் அந்த வரலாமா அவள் கேட்கிறதோட இந்த கதை முடிந்திருக்கின்றது. இந்த கதையை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க போட்டிருக்கிறேன். அந்த லிங்கை அழுத்தினீங்கள் என்றால் இந்த கதையை நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும், விளக்கமாக படங்களுடன் நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும் என்று கூறி, இப்போது நான் இன்று சிறப்பாக இணைந்து கொண்டிருக்கின்ற நளினா ஸ்ரீதரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவர் இப்போது என்ன சொல்கின்றார் என்று பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். முதலிலே இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்கு நான் முதலில் குறிப்பாக கௌசிக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு சேர்த்து எனது ஆறுயிர் நன்றி கலா. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் அடிக்கடி நாங்க 2 பேரும் காண்றதே கௌசி எங்களுக்கு செய்வது பெரிய ஒரு இணைப்பு தான். அடுத்தது எங்களுக்கு பரிச்சயமான கிட்டத்தட்ட எங்களுக்கு மகள் அளவுக்கு வயதுள்ள ரஷ்னா இப்படி ஒரு அமைப்புக்குள்ள இருந்து கொண்டு இந்த கதையை நான் எனது கோணத்திலே இந்த கதையை நான் எப்படி பார்க்கின்றேன் என்பதை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இந்த ஒரு ஆட்டுக்குட்டி என்கின்ற அந்த பேரே ஒரு குறியீடு. பொதுவாக இந்த கதையை பார்க்கின்ற நேரத்திலே அந்த கதை சாராம்சம் இப்ப கௌசி சொன்னார், அதை இனி திரும்ப ரிப்பீட் பண்ணி நான் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வழி தவறுகின்ற ஒரு ஆட்டுக்குட்டியை அந்த மாணவியாக இருக்கின்ற நேரத்திலே அந்த ஆட்டுக்குட்டியை ஒரு மேய்ப்பனாக இருந்து வழிநடத்த வேண்டிய கடப்பாடு ஒரு ஆசிரியர்கிட்ட அது தலை தூக்கி நிற்கின்றது. அந்த பிள்ளை மிகவும் நடைமுறையாக நடக்கின்ற வரன்முறையான அந்த கட்டுப்பாடுகளுக்குள்ள அவள் இருக்க விரும்ப இல்லை. அவள் படிக்கின்ற பாடசாலை ஒரு பிரைவேட் ஸ்கூலாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த விருப்பமான மாதிரி உடுப்ப போட்டுட்டு போகலாம், டைமுக்கு வெளியில நின்று காய்ச்சி கொண்டிருக்கலாம் என்றதெல்லாம் அரசாங்க பாடசாலைகளுக்குள்ள கொஞ்சம் கட்டுப்பாடுகள் கூட இருக்கும். நான் இலங்கை பாடசாலைகளிலே பெற்ற அனுபவத்தை கொண்டு சொல்கின்றேன். இந்த ஆட்டுக்குட்டியாகிய மரி, மெய்ப்பனாகிய ஆசிரியர், இந்த 2 பேரோடையும் அவங்க 2 பேரையும் பற்றி பேசுகின்ற, இந்த 2 பேரையும் வச்சுக்கொண்டு பேசுகின்ற ஒரு ஹெட் மாஸ்டர், இவங்களை பற்றி தான் இந்த கதை போகின்றது. இதுக்குள்ளே சின்ன சின்ன பாத்திரங்களும் வருகின்றன. அந்த தமிழ் என்கின்ற ஆசிரியருடைய மனைவி வருகின்றார். மற்றது இந்த ஹெட் மாஸ்டர் ஆட்டிடியூட மேலும் வலுப்படுத்துற மாதிரி அங்க ஒரு ஹிஸ்டரி டீச்சர் அறிமுகமும் வருகின்றது. ஏனென்றால் அவர் இப்ப 3 தலைமுறைகளை இந்த கதையினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒன்று அந்த மரி என்கின்ற இளம் பிள்ளை, அவளுக்கு 18 வயசு. அந்த கதைகளிலே பிரபஞ்சன் தெரியும் தானே, அவர் மிகவும் தரமான ஒரு எழுத்தாளர். உடைய சம்பவங்களை சொல்லி கொண்டு போகின்றார். ஆசிரியருக்கு ஒரு எத்தனை வயசுன்றது இல்லை, ஆனால் 29 வயசுன்ற ஒரு இடத்துல அவர் சொல்றார். இந்த ஹெட் டீச்சர் வயச சொல்ல இல்லை, அவர் சொல்றார் உங்களோட எந்த சர்வீஸே 40 வருஷமோ என்று சொல்றார். அப்ப 3 ஜெனரேஷனுடைய அந்த நிலைப்பாடை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அவர் சரியான ஸ்ட்ரிக்டான ஒரு ஹெட் டீச்சர். அவர் சொல்றார் அந்த கதையிலே அந்த பிள்ளைய பற்றி சொல்ற நேரத்திலே, இந்த ஸ்கூல்ல இருந்து அவ்வளவு அனுப்பிட வேணும், டிசி கொடுத்து அனுப்பிட வேணும் என்று சொல்லிட்டு எப்போது அப்படி மெல்வதன் மூலமாக இந்த பள்ளிக்கூடம், இதன் ஆசிரியர்கள், மாணவர்கள், மாணவிகள், சட்டதிட்டங்கள், ஒழுங்கு விதிகள் எல்லாவற்றையும் அலட்சியப்படுத்துகிற நான் உங்களை எல்லாம் ஒரு பொருட்டாகவே நினைக்கிறதில்லை, நீங்கள் எல்லாம் எனக்கு பூ என்கின்ற முகபாவமும் திமிர்த்தனமும் கொண்ட ஒரு சண்டைக்கார மாணவி. அப்ப இங்க அவர் அதுக்கு முதல் கேட்கிறார் என்ன 998 இருக்கு ஒருத்தி தான். அப்ப அங்க கூட அந்த பிள்ளை தனித்துவமான ஒரு பிள்ளை என்பதை ஆசிரியர் சொல்ல வருகின்றார்.
அதுக்கப்புறம் நட உட பாவனையை பற்றி சொல்ல கொள்ள அவள் டிஷர்ட் அவள் போட்டு வார உடுப்பு உருக்கமான உடுப்பை போட்டுட்டு வாராள், பட்டனை திறந்து கொண்டு வாராள், பாய்ஸோட நின்று கதைக்கிறாள், சைக்கிள்ல வாராள். அப்ப அந்த ஹெட் டீச்சர் பார்வையில அவர் பாரம்பரிய ஒழுக்க நடைமுறைகளுக்குள்ளால கட்டுப்பாடுகளுக்குள்ள வந்தவர், அவருக்கு அதை மீறக்கூட அவரால முடியாது. அடுத்த ஜெனரேஷன் இந்த ஆசிரியர் அவர் ஒரு இடத்துல கேட்கிறார், இப்படித்தான் உடுப்பு போட்டு வர வேணும்னு நம்ம ஸ்கூல்ல சட்டத்திட்டம் இல்லத்தானே என்று கேட்கிறார். அந்த கதையிலே அந்த ஆசிரியர் ஒரு நல்ல மேய்ப்பனாக, ஆட்டுக்குட்டியை மேய்க்கின்ற மேய்ப்பனாக அந்த ஆசிரியர் அங்கே பாத்திரமாக வருகின்றார். ஏனென்றால் அவளை விட்டுவிடக் கூடாது. பொதுவாக ஆட்டு மந்தையை மேய்ப்பவன் என்ன செய்வான், எத்தனை ஆடுகள் தனக்கு பக்கத்துல நின்றாலும் வலுதப்பி போற ஒரு ஆட்டை தேடி கொண்டுதான் போவான். அது இப்ப பைபிள்ல கூட ஜேசுநாதர் அந்த ஆட்டுக்குட்டியை பற்றி சொல்லக்குள்ள சொல்லுவார். தப்பினா அந்த பைபிள்ல ஒரு கதை இருக்குத்தானே, மனம் திருந்திய மகன் என்று. அப்ப அவர் சொல்லுவார், ஒருவன் கெட்டு போயிட்டான்றதுக்காக அவனை நான் விட முடியுமா, அவனை நான் சேர்த்து என்னுடைய பிள்ளையாக எடுக்க வேண்டும். இந்த ஆசிரியர் அதைத்தான் செய்கின்றார். அதாவது ஹெட் டீச்சர் கேட்கிறார், நீரே சொல்றீர் பாரும் என்று சொல்லிவிட்டு 2 ஆள் சேர்ந்து தூக்க வேண்டிய வருகை பதிவு ரெஜிஸ்டரையும் இன்னும் 2-3 ஃபைல்களையும் தூக்கி போடுகிறார். அப்ப ஹெட் டீச்சர் நினைப்பு முழுக்க முழுக்க எந்த வகையிலாவது இந்த பிள்ளையை அனுப்பிட வேண்டும். ஆனால் அந்த பிள்ளை அனாதரவான ஒரு குழந்தை, அவள் அன்பை தேடுகிறாள். அந்த வழிமாறிய ஆட்டுக்குட்டியை வழிநடத்தும் மேய்ப்பனாக அந்த தமிழ் ஆசிரியர் வருகின்றார். இதுல இலங்கை பாடசாலைகளிலே இருக்கின்ற இன்னும் ஒரு விஷயம், இந்த இடைவிலகல் என்று சொல்றது. பிள்ளைகள் தங்களுக்கு சரியில்லாட்டி இடைவிலகி கொண்டு போயிடுவார்கள். அதே மாதிரி கிரேட் 9ல எல்லாம் அந்த இடைவிலகல் மாணவர்கள் இருப்பார்கள். ஒரு காரணம் அவர்களுடைய அந்த பருவ வயது மாற்றம். அவங்களால அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க விரும்பாத ஒரு வயதுக்குள்ள அவர்கள் 13 வயதுக்குள்ள வர்ற நேரத்தில் அந்த பிரச்சனைகள் வரும். இந்த பிள்ளையும் ஒரு இடைவிலகிற பிள்ளையாக கன நாள் ஸ்கூலுக்கு போகாமல் நிற்கிறாள். மற்றது அவள் நார்மலா போற நாள்லயும் ஒழுங்கா வார இல்லை. அவர் கடிதங்களை அனுப்பினாலும் ஒரு பூச்சி புழு வந்து இங்க கேக்குது அவளை பற்றி. ஆனா ஏன் அந்த பிள்ளைய பற்றி கேட்க ஒருவரும் வரையில்லைன்றத ஆசிரியர் கதையில பின்னுக்கு சொல்றார். அந்த பாத்திரங்களின் உரையாடலூடாகவே சொல்லுகின்றார். அந்த பிள்ளைற வீட்டு அந்த ஆசிரியர் போன நேரத்திலே அந்த அந்த சிச்சுவேஷனுக்குள்ள எங்களால அறியக்கூடிய மாதிரி இருக்கிறது. அந்த பிள்ளை ஒரு இடத்துல கேட்கிறாள், வீடா சார் இது என்று கேட்கிறாள். அதுக்கு பிறகு அம்மா என்று ஒரு ஆள் இல்ல, அவ அம்மாவாக எனக்கு சமைச்சு தந்ததும் இல்ல, நான் பிள்ளையாக அதை சாப்பிட்டதும் இல்லை. அவள் சொல்றாள், நல்லா இருக்காதுன்னு சொல்லல, அம்மான்னு நினைச்சு சாப்பிட முடியல, பொண்ணுன்னு நினைச்சு அவங்களும் பண்ணல என்றார். ஆரம்பத்துல தகப்பனில இப்ப பொதுவாக தகப்பன் அப்படி விட்டு போட்டு போனால் தாய் பிள்ளையை வளர்ப்பாள். இங்க அந்த தாயும் போய்விட்டால் அப்ப அந்த பிள்ளை என்ன செய்வாள், அவளுடைய ஏதோ அவளுக்கு அவளோட உணர்வை மதிக்கக்கூடிய ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில நின்று அவள் காய்ச்சிட்டு இருக்கிறார். அந்த பிள்ளைக்குள்ள இருக்கின்ற அந்த வன்மம் தாயை பழிவாங்க வேண்டும். இந்த ஒரு சம்பவம் என்னுடைய சொந்த அனுபவத்திலே நான் ஒரு மாணவியை சந்தித்த நேரத்திலே எனக்கு நடந்தது. நான் 36 வருடங்கள் அதுவும் பெரிய பிள்ளைகளுக்குத்தான் நான் படிப்பிச்சிருக்கிறேன். பிரைமரி ஸ்கூல்ஸ்ல கிளாஸ்ல எனக்கு பரிச்சயம் இல்லை. ஒரு பிள்ளை ஒருவனை லவ் பண்ணினது, அது சொல்லுது அம்மாவை பழிவாங்கத்தான் நான் இதை செய்கிறேன். ஏனென்றால் இந்த அம்மா தானே வளர்ப்பட்டு கேட்பாங்க சமூகத்துக்குள்ள. அதனால உன்னை பழிதான் சரியான வழி அது. அது இந்த மாதிரி எத்தனையோ மரிகளுக்குள்ளே இருக்கிறாங்க. அந்த 18 வயசு பிள்ளையிலே அங்க ஒரு நிதானம் ஒன்று தருகின்றது. என்ன நடக்கிறது சொன்னால், ஆமாங்க இப்போ வேறு ஒருத்தரோட அவங்க இருக்காங்க, அவரை எனக்கு பிடிக்கல, தாயை பற்றி சொல்லக்குள்ள சொல்றேன், அவரை எனக்கு பிடிக்கல, என்னையும் அவருக்கு பிடிக்கல. சரி, அவங்களோட வாழ்க்கைய அவங்க வாழ்றாங்க, என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு
தீர்க்கின்றேன். இவ்வளவு ஒரு மன பிரச்சனை உள்ள அந்த பிள்ளைக்குள்ள ஒரு நிதானம் இருக்கு. இவங்க எல்லாம் விட்டுட்டு போனா நான் இருக்கலாமா, இப்படி இவங்களை பின்ன தூங்கி கொண்டு சமூகத்துக்கு பாரம் பண்ற நிலையில நான் இருக்கக்கூடாது, எந்த வாழ்க்கையை நான் என்று சொல்றேன். அதுக்கு அவள் வீடா இல்லைன்றதுக்கு அந்த கதிர மேச குழம்புப்பட்டிருந்தது. அவள் மணிக்கூட்டை அவள் நேரத்துக்கு வரல, இரண்டாவது மணிக்கூட்டையும் அவள் கவனிக்கிறது இல்ல, மணிக்கூடு ஓடாம விட்டவளோ காலம் என்றதையும் ஆசிரியர் சொல்ற. இடையில நிக்கிற அந்த பிள்ளைகிட்ட ஆசிரியர் கேட்கிறார், தமிழ் டீச்சர் கேட்கிறா, ஸ்கூலுக்கு வந்தா ஒரு மாறுதலா இருக்குமேமான்னு கேட்கிறார். அவன் சாரி அந்த நேரத்துல நான் யாருக்கு படிக்க வேணும், உனக்காக. என்ன சார், நான் எனக்காக படிக்க போறேன், சரி வா படிக்க வேணுமான்னு கேட்டுட்டு சரி வா அவள மைண்ட மாத்துறது பீஜு கூட உடனே துள்ளி குதிச்சு ஓடுறாள். அந்த பிள்ளைக்கு தன்னை கவனிச்சு கேட்க பார்க்க ஒரு அன்பான ஒரு இருவர் இருக்கிறார்கள் என்னோட அந்த பிள்ளை அந்த இடத்துல அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாட்டை காட்டி துள்ளி குதிச்சு கொண்டு இதோ வந்துட்டேன் சார். அப்ப அந்த இடத்துல அவர மனைவியும் பாவம் அந்த பிள்ளை பாவம் அவவும் என்னுடைய அடுத்த ஜெனரேஷன் தானே, அவவும் அதை அக்செப்ட் பண்றா. ஏனென்றால் இப்ப நான் எங்கட அம்மா அப்பா நாங்க காதலிக்கிறதையே அக்செப்ட் பண்ண, இப்ப நாங்க என்ன செய்யறோம், நாம என்ன செய்யறோம், சரி லவ் பண்ணுனா பரவாயில்ல செய்து வைப்போம் என்று சொல்றோம். இந்த ஜெனரேஷன் சில உணர்வுகளை புரிந்து கொண்ட மாற்றங்கள் இதுல அந்த அவ நேரத்தோட உங்களுக்கு எனக்கு வர வேலை இல்லையான்னு கேட்டவ பாவம் என்று சொல்லி வீட்டை கொண்டு வந்து அந்த பிள்ளைய சமைச்சு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு அவட மனம் மாறுது. அதுலயும் அவ அங்க கொடுக்குற சாப்பாடு சாம்பாரு நெத்தலி கருவாட்டு பொரியலும் தான் சூப்பர் சார் என்று சொல்றாங்க. அப்ப அந்த பிள்ளை ஏங்குறது எதுக்காக, ஒரு அன்பாக சமைச்சு தனக்கு தரக்கூடிய ஒரு தாய்க்காகவும் அந்த பிள்ளை ஏங்கி இருக்கிறார். தன்னை கருணையோடு பார்க்கக்கூடிய ஒரு தகப்பனுக்காக ஏங்கி இருக்கிறார். அந்த தகப்பனும் தாயுமாக அந்த ஆசிரியரும் ஆசிரியருடைய மனைவியும் அவளுக்கு வாக்குமே, அவள் அதை வீடா நினைச்சு கொண்டு டெய்லி போறான், போய் வாராள். அதுலயும் அந்த அப்புறம் சொல்றாங்க ஒரு கட்டத்துல நல்லா தானே இருக்கு ஜீன்ஸ போட்டுட்டு அவள் வெளிக்கிட்டு வரக்கொள்ள ஷர்ட்டை உள்ளுக்கு விட்டுட்டு ஜீன்ஸ போடுறாள், நல்லா தானே இருக்கு. அவரங்க சொன்ன அவ்வளவு உருக்கி போட்டுட்டு வருவாள், இழுத்து போட்டுட்டு வருவாள், நல்லா தானே இருக்கு. இதே இந்த நல்லா தானே இருக்குன்ற ஒரு அனுபவம் எனக்கும் வந்தது. என்னென்றால் பொம்பளை பிள்ளைகள் ஜீன்ஸ் போடுற விஷயத்துல இப்ப எல்லாரும் பிரச்சனை இல்ல, பெரிய எதிர்ப்பு இருந்தார். அப்ப நானும் என்னுடைய நண்பியும் பிள்ளைகளை ஒரு விளையாட்டு போட்டிக்கு கூட்டிட்டு போனேன். அந்த நேரத்துல அந்த பிள்ளைகள் அங்க எல்லை விளையாட கொள்ள ட்ரக்ஸ் போட்டு தானே விளையாட வேணும். அப்ப நாங்க வரக்குள்ள என்ன போட்டு வரலாங்க நாங்களும் பிள்ளைகள பக்கம் நிற்கிறாங்க, பரவாயில்லடி நீங்க ஜீன்ஸ போட்டுட்டு வாங்க. அப்ப இதே இந்த நண்பி சொல்றேன், ஏண்டி இது நல்லா தானே இருக்கு இந்த உடுப்பு, என்னதுக்கு இந்த பிள்ளைகளை இப்படி போட்டு அந்த பிள்ளைகளை கட்டுப்படுத்துறது. இப்ப பார்க்க போனா சுகமான உடுப்பு, அந்த உடுப்பு லேசான உடுப்பு, சுகமான உடுப்பு, ஆனா சாரி வடிவா அழகான உடுப்பு, இது பிரயாணத்துக்கெல்லாம் சுகமான உடுப்பு. அங்க அந்த அவர டீச்சர் உடுப்பாண்டு கேட்டது இங்க அக்செப்ட் பண்ணப்படுது, நல்லா தான் இருக்கு அவளுக்கு அந்த உடுப்பாண்டு சார். பிறகு அந்த ஜீன்ஸோட அவள் குந்தி இருந்து வெங்காயம் நறுக்கி கொடுக்கிறது ஒரு அதிசயமான ஒன்றாக அவர் சொல்ற ஒரு நல்ல விஷயம். அந்த பிள்ளை படிப்படியாக தன்னுடைய அன்புக்கு அணைஞ்சு போற ஆட்களோட அவள் இணைகிறார். அதுல ஒரு வார்த்தை சொல்றார், குழந்தைகள் வாழ்வில் பல புதிய வர்ணங்களை சேர்த்து பலூன்கள் பறந்தன, ஸ்டூல் போட்டு பட்டாணி சுண்டல் விற்கும் ஐயரிடம் வாங்கி சாப்பிட்டோம். அப்ப இங்க ஆசிரியர் ஒரு பலூன் விற்கிற அந்த அங்க கடற்கரையில பலூன் விற்கிற சம்பவத்தை குழந்தைகள் வாழ்வில் புதிய வர்ணங்களை சேர்த்து பலூன்கள் பறந்தன, இந்த மரீர வாழ்க்கையிலும் புதிய வர்ணங்கள் அங்க சேர்க்கப்படுகின்றன, இந்த ஆசிரியர் அவருடைய மனைவியின் மூலம் சேர்க்கப்படுகின்றன. உரிமையா கேட்கிறாள், சார் கார வடை வாங்கி கொடுங்க சார், அந்த பிள்ளை கேட்கிறாள், அவரும் வேண்டி கொடுக்க சாப்பிடுற. இப்ப இந்த இடத்துல நாங்க அந்த ஆசிரியர் மனைவியையும் போற்ற வேணும். என்றா உனக்கு என்ன தேவை, 18 வயசு பிள்ளைக்கு பின்னால தெரியறதுக்கு, அவளை அடங்காதவள், அவளுக்கு பின்னால நீ என்னத்துக்கு தெரியும், இவரும் 29 வயசால்
இங்கே அவருக்கு சப்போர்ட்டா இல்லாம நான் வரல, நீ நான் கொண்டு போ கடற்கரைக்கெல்லாம் சொல்லி இருந்தால், இல்ல இங்க அவளை கூட்டிட்டு வர வேணாம், சாப்பாடு சமைக்க வேணாம் சொல்லி இருந்தால் அது அந்த அத்திவாரமே உடைஞ்சு போயிருக்கு. ஆனா அந்த அவளை நல்ல ஒரு மனைவியாத்தான் இருக்கிறார். இப்ப நாங்க இப்ப கலாக்காரத கேட்டுட்டு பிறகு தொடர்போம். நீங்க பிறகு கதைக்கலாம் தானே? ஓகே ஓகே. இப்ப கலாக்கா சொல்லுங்க, அதுக்கு பிறகு பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த கதையை எழுதிய ஐயா பிரபஞ்சன் அவர்களுக்கு நன்றியும் வணக்கங்களும். இப்பொழுது கௌசியும் நளினாவும் சொன்ன விதத்திலே ஓரளவுக்கு நாங்கள் கதைக்குள்ளே எல்லாரும் போயிருக்கின்றோம் என்று சொன்னால், இந்த கதையிலே நெகட்டிவ் பாத்திரங்கள் என்றது ஒரு வில்லன் பாத்திரங்களையே காட்டாமலுக்கு அதை வடிவா நகர்த்தி கொண்டு போறார். ஒரு பனி மலையிலே அந்த ஒரு ஐஸ் மலை இருக்குது, அது எப்படி உருகி ஒரு நதியாக வந்து கொண்டு போகிறது என்பது அது வெளி இலகுவான முறையிலே மனசுக்குள்ளே புகுந்து ஒரு எல்லா பாத்திரங்களுக்குள்ளேயும் புகுந்து கொண்டு பிரபஞ்சன் அவர்கள் அதை எழுதியிருக்கிறது மிக அழகாக தெரிகின்றது. முக்கியமாக அந்த அவருடைய ஆரம்பத்திலே சொல்லுகின்ற பொழுது அந்த பாத்திர படைப்புகள்ல ஹெட் மாஸ்டருக்கு நளினா சொன்ன மாதிரி அந்த 3 ஜெனரேஷன் வித்தியாசத்தை மிக அழகாக காட்டுறார். அந்த ஹெட் மாஸ்டருடைய நெகட்டிவ் பிரச்சனை, அடுத்தது தமிழ் மாஸ்டர், அடுத்தது எங்களுடைய மேரி. அப்ப இந்த பிள்ளைய பற்றி அவர் வர்ணிக்க தொடங்குகின்ற பொழுது அது மிக அழகாக ஒரு அந்த சிம்பலைஸா சொல்ற விஷயம், அந்த ஸ்விங்கம் சாப்பிட்டு மென்று உமிழ்ந்து துப்புறதுன்றது இந்த சமுதாயத்தையும் இந்த நடைமுறைகளையும் அந்த பிள்ளை உமிழ்ந்து துப்புது அண்டேக்குள்ள அந்த அது அந்த ஸ்விங்கம்ன்றது நல்ல ஒரு சிம்போலாக எனக்கு பட்டது. அந்த அந்த கதையே அவர் எப்படி எங்களை களத்துக்குள்ள இறக்கி கொண்டு போறன்ற விதம் மிக அழகாக இருந்தது. அந்த அவருடைய பாத்திர வார்ப்புகள் அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து அந்த அவளுக்கு டிசி கொடுத்து வெளியே அனுப்ப வேணும் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த கதையினுடைய முடிச்ச போடுற சிக்கல் இங்கேதான் வருகின்றது. அப்ப அதுக்கு இந்த தமிழ் மாஸ்டர் அவருக்கு எதிராக கதைக்கின்ற பொழுது அதுல ஒரு நல்ல ஒரு வசனம் அவர் சொல்லுவார். தமிழ் மாஸ்டர் டிசி வேண்டாம் சார் அப்படி என்று சொல்லிட்டு சொல்றார், அவளை கல்லெடுத்து எறிய நான் என்ன யோக்கியனான்னு சொல்லி. அது எனக்கு டக்கண்டு நளி சொன்ன மாதிரி அந்த இயேசுநாதருடைய அந்த ஆட்டுக்குட்டி மரி கல்லெடுத்து எறிகிறது. அப்ப அப்படி அந்த அந்த நான் யார், மற்றவனை குற்றம் சொல்லுவதற்கு நான் யார்? அப்ப நம்மளை நாமளே பரீட்சித்து பார்க்கிற ஒரு விதமாக எங்களுக்குள்ளுக்கே நாங்கள் எங்களை பார்க்கக்கூடிய விதமாக, வெளியிலே பார்க்காமலுக்கு ஒருத்தர் தனக்குள்ளே தான் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு விழிப்புணர்வு மிக்க ஒரு ஆசிரியராக இந்த ஆசிரியரை காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இவர் வீட்டை அப்படி சொல்லி போட்டு இவர் வீட்டை போய் மனைவியுடன் கதைக்கிற அந்த கதையும் மனசு முதல் வேண்டாம் என்று சொல்லிட்டு பிரபாவையும் கூட்டிக் கொண்டு அவர் போகிற அந்த கட்டம் இந்த கதையிலே மிக மிக ஒரு லாபகரமாக விடயத்தை பிரபஞ்சன் எப்படி கையாண்டிருக்கிறார் என்றது என்ன சொன்னால், அந்த இவர் தனியே போய் அந்த பிரச்சனையை தீர்த்திருக்கிற அழகாக இருந்திருக்காது. அந்த மனைவியையும் கூட்டிக் கொண்டு போகின்ற பொழுதுதான் அந்த அன்பின் பிரவாகம் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. தாய்மை அவளுக்கு தேவையாக இருந்திருக்கிறது. இவரும் அந்த தாய்மையை அணைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மையாக இருந்திருக்கிறது. அந்த பிள்ளைக்கு அதிலே அந்த குழந்தைகளுக்கு எது தேவை, அந்த பேசிக் என்ன அத்திவேரம் என்ற தேவை கேட்கும். வீடா சார், இது வீடன்னா அப்பா அம்மா இருக்கணும். அப்பா எங்கேயோ எப்பயோ போயிட்டார், செத்து போகல, எங்களை விட்டுட்டு அப்பா போயிட்டார் ஆனா செத்து போகல என்று சொல்லுது அந்த குழந்தை. எங்களை விட்டுட்டு போயிட்டார், அம்மா சுத்தமா விடல, நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப வந்துட்டு போறா, லட்சில தங்குற மாதிரி. அப்ப இந்த வீட்டை ஒரு சிம்பலைஸ் பண்ணி இத லட்சில தான் நான் இருக்கிறேன், நான் வீட்டுல இருக்கேன். அப்ப குழந்தைக்கு என்ன தேவை? குழந்தைக்கு ஒரு வீடு தேவை, குழந்தை இருக்கிறதுக்கு ஒரு குருவி கூடு தேவை என்றத மிக அழகாக இந்த கதையிலே பிரபஞ்சன் மிக அழகாக வருத்தி கொண்டு வருகின்றார். அந்த தாயை பற்றி கூறுகின்ற பொழுதும் நளினாவும் அதை குறிப்பிட்டிருந்த அம்மா அம்மாவாக அவ இருக்க இல்லை, தாயாக இருக்க இல்லை. சமைச்சு கொடுக்கறதும் அம்மா தனக்கென்று சமைக்க இல்லை என்றதும், அதை விட லொச்சில சாப்பிடலாம் என்றதும், அந்த தாய்ப்பாசத்துக்காக ஏங்குற அந்த பிள்ளை அந்த இவருடைய மனைவி மீது ஈர்ப்பாக வார்த்தும் 2 பேரும் வரைக்குள்ள
கடற்கரைக்கு கூட்டி கொண்டு போய் கதைச்சிட்டு அவை திரும்பி வரைக்குள்ள கைய பிடிச்சு கொண்டு வர்றாங்க, விரலை பிடிச்சு கொண்டு வரான்ற ஒரு வசனம் சொல்லுவார் அதில். அதே மாதிரி அந்த ஒரு நல்ல ஒரு படிமம் ஒன்று, அவர்கள் அந்த வீட்டுல இருந்து வெளிக்கிடுகிற பொழுது, கடற்கரைக்கு போமான்னு கேட்டு வெளிக்கிடுகிற பொழுது ஒரு இறுக்கமான மௌனம் என் மீது கவிழ்ந்தது என்ற எழுத்தாளர் சொல்றார். நான் சாவி கொடுக்காமல் எப்போதோ நின்று போன கடிகாரத்தை பார்த்து கொண்டு நின்றேன். இந்த குழந்தை சாவி கொடுக்காமலுக்கு இருக்கிற ஒரு கடிகாரம், அந்த கடிகாரத்தை இவர் பார்க்கிறார் என்னது மிக அழகான ஒரு படிமமாக அங்கே காட்டப்பட்டிருக்கு. அப்ப அந்த பிள்ளை துள்ளி குதிச்சு வருகுது, நானும் வரலாமா சார், கடற்கரைக்கு போவோமா அப்படின்னு சொல்லிண்டு. அப்ப அந்த கரைச்சு கொண்டு வரையக்குள்ள அந்த வைஃப் சொல்றா வந்துட்டு பாவம், சுமதி சொல்றா அப்படின்ற பிள்ளை பாவம்னு சொல்லிட்டு. அப்ப அதுல ஒரு வசனம், மிக அழகான வசனத்தை சொல்லுவார். யார்தான் பாவம் இல்லை? இந்த பெண்ணை விட்டுட்டு எங்கேயோ இருக்கிற அம்மா பாவம் இல்லையா? அத்தோட அப்பாவும் பாவம் இல்லையா? எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் பாவம்தான் என்றேன் நான் என்று சொல்லி, அந்த எழுத்தாளருடைய அந்த மனம் எல்லா விதமான ஆத்மாக்களுக்குள்ளேயும் புகுந்து அந்த அந்த பாத்திரங்களுக்குள்ளே புகுந்து அந்தந்த பாத்திரங்கள் கதைக்க வேண்டிய விதமாக அவர் கதைச்சு கொண்டு போகின்ற பொழுது மிக அழகாக இருக்கிறவர். அந்த கடற்கரையிலே போயெல்லாம் வந்துட்டு அந்த நளினா சொன்ன மாதிரி அவற்றை உடுப்ப பெட்டி இது சொல்லுகின்ற பொழுது கூட அவர் ஒரு பொதுவாகவே பிரபஞ்சன் பெண்களுடைய எல்லா விதமான உணர்வுகளையும் மிக அழகாக மதிப்பதும் அதை தூக்கி பிடிப்பதற்குமான ஒரு எழுத்தாளராகத்தான் எப்பொழுதும் இருந்திருக்கின்றார். அதையும் இன்னொரு விதமான இது காட்டுகிறது. அந்த மலைக்குள்ளே அவன் நனைஞ்சிட்டு வர்ற பொழுது அப்போதுதான் பூத்த மாதிரி, மலையில் நனைந்த சாலையோரத்து மரம் மாதிரி. எப்ப அவன் அந்த டவுசரை போட்டுட்டு கடற்கரைக்கு வார அந்த பிள்ளைய சொல்றார், ஓடை கூழாங்கல் மாதிரி வெளிப்பட்டால் மாறி. பேண்ட் தான் போட்டிருந்தாள், சட்டையை டக் பண்ணி இருந்தாள், அழகாகவே இருந்தது அந்த உடை. உடம்புக்கு சௌகரியமானதும் பொருத்தமானதும் தானே உடை. அதை இந்த திருப்பியும் அதை மீன் பண்றார். பிள்ளை விருப்பமானதை போடலாம், ஸ்மார்ட் என்று சொல்றார், தேங்க்யூ என்று சொல்றாள். அப்ப அந்த குழந்தைக்கு உரையாடல் முக்கியமாக இருக்குது. அவ போடுற உடுப்பை இவர் கதைக்கிறார், இது உடுப்பை பற்றி இவர் கதைக்கிறார். அப்ப கதைக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை, சம்பாசனைக்கு ஆள் இல்லாமலுக்கு அந்த நின்று போன ஒரு கடிகாரம் மாதிரி இருந்த அந்த குழந்தைய இவ கடற்கரைக்கு கூட்டி கொண்டு போய் அந்த கடற்கரையிலேயே இப்ப நல்லா சொன்ன மாதிரி அந்த கடற்கரையிலே காட்டப்படுகிற அந்த சிம்பிள்கள், அந்த பலூன் விற்கிறவ, அந்த இருக்கிற குழந்தை பிள்ளைகள், அப்ப இவருக்குள்ள ஒரு புது உணர்ச்சி வருகிறது. அந்த பிள்ளை தானாக கேக்குது, காரவடை வேண்டி தரலாமா சார் என்று. அந்த காரவடை என்றது கூட ஒரு விருப்பமாக அந்த பிள்ளை கேட்கிற. எனக்கு உண்மைக்கு அந்த கதை முடிஞ்ச பிறகு அந்த காரவடை என்ன எனக்குள்ள காரவடை வந்து கொண்டு அந்த 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 டேஸ்ட், அந்த என்னன்னு சொல்றது, அந்த உணர்வு ஏதோ விதமாக அது எங்களை இழுத்து கொண்டு அந்த காரவடையின் டேஸ்ட் தான் பிறகு அந்த சுமதி சொல்ற சொல்லி. அப்ப அந்த ஒரு சின்ன காரை விட அவையெல்லாம் இன்வைட் பண்ணுது வீட்டை கூட்டி கொண்டு வரதுக்கு. சோ அந்த பிள்ளையினுடைய உணர்வு மூலமாக, அந்த சாப்பாடு மூலமாக அவள் வருகின்ற பொழுது அந்த சுமதியின் விரல்களை பிடித்து கொண்டு அவள் வருகிறார் என்ற விதத்துல இருந்து உண்டு. எல்லாமே ஒரு மிக அழகாக அவர் அந்த எதிர்மறையான பாத்திரங்களை தவிர்த்து எல்லாமே ஒரு என்னன்னு சொல்றது, பிளாக் அண்ட் ஒயிட்டாக இல்லாமல், மனிதர் குலம் என்பது ஒரு அப்படி இல்லை, எல்லாம் கலந்ததுதான் மனிதர்கள் இங்க யாருமே பெர்ஃபெக்ட் இல்லை என்ற மாதிரியான ஒரு உணர்வை இந்த இதிலே காட்டுறாரு. அப்ப அதுல அவர் நடந்து கொண்டு போகின்ற பொழுது அந்த பிள்ளை கேக்குது, தானே கெட்டு போன அந்த தன்னை பற்றி எல்லாரும் கூடாமல் சொல்லிக்கல, நீங்களே என்ன கூப்பிட்டு இப்படி எல்லாம் செய்யறீங்க, என்னலையே நக்கரை காட்டுறீங்கன்னு கேட்கிற பொழுது அந்த சொல்ற, பைத்தியமே, யார்தான் கெட்டு போனவா? யாராலும் கெட முடியாது. மனசுக்கு நீ கெட்டு போனவன்னு நினைக்கிறியா? உண்ட மனசுக்கு நீ நினைக்கிறியா? அதை விட்டுடு. அப்ப உண்ட மனசுதான் சொல்லுது நீ கெட்டதா கெட்டது இல்லையான்னு சொல்றத சொல்றார். நீயும் கெட்டவள் இல்லை, உங்க அம்மா அப்பாவும் யாருமே கெட்டவை இல்லை. அங்க சொல்லுற பொழுதுதான் அந்த நான் அம்மாவை பழி பண்றதுக்காகத்தான் செய்தேன். அப்ப அவர் இந்த கதையை நான்
படிச்சு கொண்டிருக்கிற பொழுது அந்த கடைசியா அந்த கன்க்ளூஷனுக்கு வர்ற ஒரு இடம் மாதிரி அந்த சம்பாஷணை நல்ல அழகாக அமைத்திருக்கிறார். அப்ப அந்த இவ சொல்றான், நான் அம்மாவை பழி வேண்டத்தான் அப்படி போக இருந்திருக்கிறேன் என்று சொல்லிக்கல. அந்த பிள்ளை ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் குழந்தைகளுடைய உளவியல் படிக்கிற பொழுது மிகவும் முக்கியமான ஒரு கீவேர்டாக பாவிக்கக்கூடிய கண்டிப்பான அன்பு. இந்த பிள்ளை தானாக சொல்லுது, சார் ஏன் நீங்கள் முதலே என்ன ஸ்கூலுக்கு வர சொல்லி கேட்கல, என்ன அரைஞ்சி ஒரு அறை விட்டுருக்க வேணும் சார். அப்ப அறையிறதுக்கு அனுமதி கொடுக்குது அந்த பிள்ளை என்று சொல்லி, எங்க அந்த பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குதோ, அன்பு இருக்கிற இடத்துலதான் பாதுகாப்பு இருக்கும். அதை வடிவா சொல்லுவாங்க, ஸ்ட்ரிக்டான பேரண்ட்ஸ் கிட்டத்தான் அன்பும் இருக்கும் பாதுகாப்பும் இருக்கு. அப்ப இந்த பிள்ளைகளுக்கு வந்துட்டு அந்த அன்பும் கட்டுப்பாடும் அந்த பிள்ளைக்கு பொஸ் பண்ற தன்மை பேரண்ட்ஸுக்கு இருக்க வேணும். அவைக்கு பவுண்டரி போடுற தன்மை பேரண்ட்ஸுக்கு இருக்க வேணும். மிக அழகாக சொல்றாரு. அதுல இருக்க வேணும் சார் என்று சொல்லேக்குள்ள அந்த அந்த ஒரு கதைய முடியக்குள்ள ஒரு மரத்தின் அடி வேற தொட்டு பாக்குற மாதிரி எனக்கு இந்த ரெண்டு சம்பாஷணை மிக அழகாக இருந்தது. மிக அழகாக அத பிரபஞ்சன் முடிச்சிருந்தார். கதையில பிரபஞ்சன் எழுத்துல என்னென்னதுல எல்லாம் பார்த்துட்டோம். இது சமூகத்துக்குள்ள உள்ள பிரச்சனைக்கு பிறகு வருவோம். இப்ப ரக்ஷனாடதையும் கேட்டுட்டு. வணக்கம். இந்த நிகழ்ச்சியில இன்னொரு கதையோட நாங்க ஒவ்வொரு வாரமும் சந்திச்சாலும் இதுல எங்கட பங்களிப்பு கதையை வாசித்து அதில் உள்ளடக்கத்தை சொல்றது மட்டும்தான். ஆனா கௌசியக்கா தான் அனைத்து வேலையும் செஞ்சு எங்களை இணைச்சு கொள்றதுக்கு முதல் நன்றி. அதை தொடர்ந்து செய்யறதுக்கு. இன்றைய கதை, இன்றைக்கு நாங்க எடுத்துக்கிட்ட இந்த மரி என்கிற ஆட்டுக்குட்டி என்ற பிரபஞ்சனை அவர்களுடைய கதை. இந்த கதையை நான் வாசிக்கிற நேரம் எனக்கு முதல்ல ஞாபகம் ஒரு சம்பாஷணை உண்டு. சம்பாஷணையில் ஒரு தகவல் உண்டு. ஒரு மேடையில இயக்குனர் பி வாசு அவர் சொல்லுவார், இசைஞானி இளையராஜா விட்ட இசையமைக்க சொல்லி கொடுத்தா எப்படி இசையமைச்சு கொண்டு போவாரோ அந்த பின்னணி இசை, அதே இடத்துல சில இடங்கள்ல இசை வராமலும் ஒரு மௌனமும் வச்சிருப்பார் அப்படின்னு சொல்லுவார். அதாவது இசைங்கிறது வெறுமனே தொடர்ந்து இசைத்து கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, ஒரு இடத்துல ஒரு மௌனம் தேவைப்படுது. அப்ப அந்த மௌனம் வர வேண்டும் என்று அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அவர் ஒரு நிகழ்ச்சியில சொல்றார். இப்ப நான் அதை எப்படி யோசிக்கிறேன்னா, அந்த மௌனம் அந்த பார்வையாளர்கள், அந்த திரைப்படத்தையோ அந்த காட்சியோ பார்த்து கொண்டிருக்கிற பார்வையாளர்களுடைய உள்ளத்தை கனெக்ட் பண்ற ஒரு தருணமாத்தான் நான் அதை பாக்குறேன். ஏன்னா தொடர்ந்து காட்சிகளும் இசையும் ஒரு விஷயத்தை எங்கள்கிட்ட சொல்லிக்கொண்டே இருக்கு. ஒரு இடத்துல நிறுத்தி எங்கட சிந்திக்க வைக்கிறதுக்கு, அந்த எங்களுடைய உள்ள ஓட்டங்களை நாங்க யோசிக்க வைக்கிறது. அப்ப அங்க ஒரு தொடர்பாடல்ங்கிறது இருக்கிறத இந்த கதையிலையும் இந்த தமிழ் ஆசிரியர் அவருடைய அந்த அப்ரோச் அந்த மௌனம் போன்றது. ஏனென்று சொன்னா ஒரு இதெல்லாம் அதுக்கு முதல் நான் சொல்ல வேணும், இந்த எழுத்து சில சிறுகதைகளை நாங்க வாசிக்கிறோம். இதுல இலக்கிய செழுமை பற்றியும் நாங்க பேச வேண்டியிருக்கிறது. இந்த சிறுகதைகளை வாசிக்க கொள்ள ஒரு வாசகரா எங்களுக்கு உள்ள ஓட்டம் எழும் எப்படின்னு சொன்னா இவ்விடத்துல இப்படி சொல்லியிருக்க தேவையில்லை, இந்த மொழியில எங்களுக்கு விளங்கும் இவங்களோட உள்ள ஓட்டத்துல அந்த வேகத்துல மொழியில இடத்த கொஞ்சம் தடமாறி இருக்கிறாங்க, இல்லாட்டி இதை சொல்ல தேவையில்லாம ஒரு விஷயத்த சொல்லிக்கிறாங்க, இல்லாட்டி இதை இன்னும் கொஞ்சம் நீட்டி முழக்கி இருக்கலாம். இப்படி எங்களோட மனது நிறைய விஷயங்களை சொல்லி கொண்டு போகும். சில நேரங்கள் இந்த கதை வட்டத்திலேயே முடிச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் இழுத்து இருக்க தேவையில்லை, இந்த வசனம் இப்படி இருக்கு, இதை எந்த கேள்வியுமே இல்லாத ஒரு கதையா ஒரு அது ஒப்வியஸ்லி அவர் ஒரு பிரபஞ்சன்ங்கிற ஆளுங்கிறதால அது எங்களுக்கு தெரிஞ்சபடியும். எனவே அந்த இலக்கிய செழுமை என்று பார்த்தா மொழி, அதுல கட்டமைப்பு, அந்த கதை சொல்லும் பாங்கு எல்லாமே அதுல நாங்க பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. உள்ளடக்கத்துக்குள்ள வந்தோம்னு சொன்னா, இப்ப ஒரு மாணவி, 18 வயது மாணவி
இந்த இப்படியான நடத்தை கோலங்கள் இருக்கிறதாக இவங்க சொல்றாங்க. அந்த பாடசாலையில அந்த ஹெட் மாஸ்டர், அந்த வரலாற்று ஆசிரியர், இவங்க எல்லாம் இந்த பிள்ளையை பத்தி இப்படி இன்னொரு விஷயங்கள் அவங்க பேசுறாங்க. இப்ப இவங்க எல்லாம் அனுபவத்துல முதிர்ந்தவர்கள். இப்ப இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டோம்டா, பிறந்து 18 வருடங்கள் தான் அந்த பிள்ளைக்கு உலகத்தோட அறிமுகம். எனவே இப்ப நாங்க ஒரு சின்ன பிள்ளைகிட்ட நெருப்பை கொடுத்தோம்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு தெரியாது இது நெருப்பு, இது பிள்ளைக்கு அது காட்சி போடுற ஒருவேளை அந்த நெருப்பினுடைய அந்த வேக்காடு விளங்காமலுக்கு தள்ளி இருந்தால் அது பிள்ளை போய் பிடிச்சி பார்க்க, ஏன்னா அது கொஞ்சம் கவர்ச்சிகரமான நிறத்தில் இருக்கிறதால். எனவே ஒரு பிள்ளையினுடைய அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து இத பார்க்க போகிறார் பிரபஞ்சனங்கிறத நாங்க எங்களுக்கு விளங்குது. ஆனா அந்த சொல்லப்பட்ட பாங்கு எங்களை கதையில எப்பவுமே ஒரு இடத்துல தங்கி நிக்க வைக்கல, அது சுவாரஸ்யமா தான் இருக்கு. எனவே இந்த இந்த பிள்ளையினுடைய இந்த இந்த நடத்தை கோலத்தை வச்சு அவங்க சொல்றாங்க இந்த பிள்ளைக்கு டிசி கொடுக்கும். உண்மையிலேயே இப்ப பாடசாலையில இங்க லிஸ்ட் பண்ணப்பட்ட இங்க பட்டியல் படுத்தப்பட்டிருக்கிற இந்த புகார்களை பார்த்தால் இது உண்மையிலேயே ஒரு புரள்வான ஒரு நடத்தை உள்ள ஒரு பிள்ளை. இதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க போறது இல்லை. ஒரு பாடசாலை என்று வார நேரம் அப்ப 18 வயதுன்னா பாடசாலை வயதும் இல்லையே. 18 வயசுங்கிறது ஆல்மோஸ்ட் பாடசாலையை விட்டு வெளியே வருது. அப்ப சொல்றாரு கோட்டடிச்சு இப்பதான் வந்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த பிள்ளையினுடைய கல்வி நடவடிக்கைகளையும் ஏதோ ஒரு பின்தங்கின நிலை இருக்கிறது. எனவே இவ்வளவு காலம் இந்த ஆசிரியர்கள் இதை பார்க்கவே இல்லையா? அந்த 18 வயசு வார வரைக்கும் இந்த ஆசிரியர்கள் இதை பார்ப்ப. அப்ப 18 வயது வர வரைக்கும் அந்த படிச்ச அந்த பிள்ளை ஒரு பாடசாலை பிள்ளை இருக்குதுன்னு சொன்ன அந்த பிள்ளையுடைய பின்புலம் என்ன, அந்த பிள்ளையோட குடும்பம் எப்படிப்பட்டதுங்கிறது தெரிந்திருக்கிற பட்சத்துல, ஒரு ஆசிரியராக இருக்கிற பட்சத்துல அவர்களுடைய இந்த அப்ரோச் எவ்வளவு தூரம் சரியானதுங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. நிறைய பாடசாலைகள் இருக்கிற ஒரு பிரச்சனை தானே. ஆசிரியர்களும் பாடசாலையும் என்று சொல்றது எவ்வளவு தாற்பயம் உள்ள ஒரு நிறுவனம் என்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு இடம் இது. ஏன்னு சொன்னா இந்த பிள்ளைக்கு டிசி கொடுத்து அனுப்புறது ஒன்றும் பெரிய வேலை இல்லை, பிள்ளைகள் தானே இருக்கு பள்ளிக்கூடத்துல. ஆனால் மரி என்கிற ஒரு பிள்ளைக்கு நாங்க டிசி கொடுத்து அனுப்புறதை பத்தி நாங்க யோசிக்கிறோம். மரி மாதிரி எத்தனையோ பிள்ளைக்கு அவங்க டிசி கொடுத்து அனுப்புவாங்க. அந்த பிள்ளையோட எதிர்காலம் என்ன? அந்த பிள்ளை எதிர்காலத்துல ஒரு நல்ல இடத்துக்கு போகலங்கிறது ஒரு பிரச்சனை. அந்த பிள்ளையால சமூகத்துக்கு என்ன நடக்க போகுது எதிர்காலத்துல? ஒரு செயின் எஃபெக்ட் மாதிரி தான், ஒரு பட்டர்ஃபிளை எஃபெக்ட் மாதிரி தான். அப்ப ஒரு பாடசாலைங்கிற இடத்துல இருந்து ஆசிரியர்களும் பொறுப்பு அதிகாரிகளும் எவ்வளவு தூரம் பொறுப்பு முக்கியமான ஒரு இடத்துல இருக்காங்க. அவர்களுக்கு எவ்வளவு இவங்க சொன்ன மாதிரி எல்லாரையும் அவங்களுடைய இடத்துல இருந்து பார்க்க எம்பத்தி எவ்வளவு முக்கியம் என்கிறது முக்கியமான ஒரு விடயம். இந்த கதையை வாசிக்கிற யாராக இருந்தாலும், அது அவர்கள் ஆசிரியர்களாக இருந்தாலும், பெற்றோர்களாக இருந்தாலும், சமூகத்தில் இருக்கிற ஒரு பாடசாலை தொடர்பான நலன் விரும்பியா இருந்தாலும், இது ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை இந்த கதை அவங்களுக்கு சொல்லுது. ஒரு பாடசாலையினுடைய வேல்யூ என்னங்கிறது. அடுத்தது ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கான ஒரு தீர்வு காணப்பட வேண்டும். பிரச்சனைகளுக்கு எப்பவுமே தீர்வு காணப்பட வேண்டும். பிரச்சனைகளுக்கான அணுகுமுறை தீர்வை நோக்கியதாக இருக்க வேண்டும். இப்ப டிசி கொடுத்து அனுப்புறது அதுக்கான ஒரு முடிவு அல்ல. அப்ப அந்த ஆசிரியர் செய்கிற விஷயம் என்ன? நீங்க சொன்ன மாதிரி அவர் தனிய போகல, அவர் மனைவியை கூட்டிட்டு போறாருங்கிறது. அதுதான் அவர் 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 அணுகுமுறைங்கிறது மட்டுமில்லை, நான் அவருடைய அவதானம் என்று நான் பார்க்கிறேன். ஒருவேளை அவருடைய வீட்டுக்கு பக்கத்துலதான் அந்த மரியினுடைய வீடு இருக்கு. அப்ப அந்த பிள்ளையினுடைய பின்புலம் பற்றி அந்த ஆசிரியருக்கு ஓரளவு தெரிந்திருக்கிறது. குறிப்பிட்ட மற்ற ஆசிரியர்களை பார்க்கலாம் அவர் கொஞ்சம் வயதில் குறைந்தவராக இருக்கிறார். ஆனா நான் நினைக்கையில எல்லா வயது குறைந்த ஆசிரியர்கள், எல்லா முதிய ஆசிரியர்களும் வேற மாதிரி யோசிப்பாங்கிற கருத்திலையும் எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை. நல்ல முதிர்ந்த ஆசிரியர்களுக்குள்ளே நிறைய முற்போக்கான ஆசிரியர்கள், பிள்ளைகளோட மிச்சம் நெருக்கமாக இருக்கிற ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அதே நேரம் இப்ப புதிதாக வர ஆசிரியர்களையும் டிசியை கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்றவர்களும் இருக்கிறார்கள். இந்த ஆசிரியர் ஒருவேளை அவருடைய வளர்ப்பு, அடுத்து அவர் தமிழ் ஆசிரியர் இருக்கலாம், நிறைய காரணங்கள் இருக்கலாம். அந்த மனைவி அவர் கூட்டிட்டு போறதால் அவர் என்ன செய்ய அவர் முற்படுகிறார் என்றால், அந்த பிள்ளைக்கு எது இல்லை என்று அவர் பார்க்க, அவளுக்கு ஒரு புறப்பான ஒரு குடும்பம் இல்லை. அந்த குடும்பம்ங்கிறது மிக முக்கியம். எனவே தான் தனியே போனால் தான் ஒரு ஆசிரியர், அடுத்தது நான் ஒரு ஆண். ஆனால் என் மனைவியோட நான் போற நேரம் நாங்கள் ஒரு குடும்பம்,
நாங்கள் உனக்காக இருக்கிறோம் என்ற ஒரு செய்திய அவர் சொல்லாமல் சொல்கிறார். நான் கடற்கரைக்கு போவந்தேன் உன்னை விட்ட அப்ப சாதாரணமாகவே ஆசிரியர்களோட புரள்வாக இல்லாட்டி ஆசிரியர்களுக்கு எதிர்த்து பேசுற ஒரு பெண் இந்த ஆசிரியரை முகத்தை திருப்பிட்டு போறான்னு சொல்லிதான் நான் நினைச்சேன். ஏன் நீங்க நீங்க கேப்பாவோட நினைச்சேன். ஆனா அப்படி நடக்கல. என் பிள்ளை அழகா கூப்பிட்டு பேசிட்டு அப்ப ஒருவேளை மனைவியோட வந்த தலைவர் அந்த பிள்ளையும் ஆசிரியரை அனுமானிச்சு வச்சிருக்கு. மாணவர்கள் எப்பவுமே அப்படித்தான். ஆசிரியர்கள் நினைக்கிறாங்கன்னா ஆசிரியர்கள் தான் பிள்ளைகளை இவாலுவேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்படி இல்லை. மாணவர்கள் எப்பவுமே ஆசிரியர்களை அனுமானிச்சு வச்சிருப்பாங்க. ஒரு பிள்ளை ஆசிரியருக்கு பயப்படுதா மரியாதை செய் கொடுக்குதாங்கிறது ஒரு ஆசிரியர் பிள்ளை எவ்வளவு தூரம் மார்க் போட்டு வச்சிருக்காங்க. இந்த ஆசிரியருக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னா அந்த பிள்ளை மதிக்காது. இல்ல இந்த ஆசிரியருக்கு தெரியாதாண்டாலும் ஒரு கேள்வியை நாங்க கேட்கிற நேரம் ஒரு ஆசிரியருக்கு விட தெரியாட்டி பரவாயில்லை. அந்த ஆசிரியர் கூப்பிட்டு அப்படியா இது எனக்கு தெரியல, நான் இதை ரெஃபர் பண்ணிட்டு வந்து உனக்கு சொல்றேன் என்று சொன்னா அந்த ஆசிரியரை பிள்ளை மதிக்கும். பேசாம இரு, உனக்கு தேவையில்லாத கேள்விதான் என்று சொல்ற ஆசிரியரா இருந்தா அந்த பிள்ளை மதிக்காது. எனவே இந்த தமிழ் ஆசிரியரையும் அந்த பிள்ளை அனுமானிச்சு வச்சிருக்கிறது. எனவே அந்த ஆசிரியர் அந்த பிள்ளை காண தலைப்படும் போது அந்த பிள்ளை இப்படி ஒரு எதிர்வினை அந்த பிள்ளை ஆற்றுது. அதே நேரம் ஒரு பிறழ்வான சிந்தனை அல்லது ஒரு புரோக்கன் ஃபேமிலியில இருந்து வர ஒரு பிள்ளை ஒரு அடுத்தது ஒரு 11 வயதுடைய ஒரு பிள்ளைங்கிற நேரம் இந்த பிள்ளையினுடைய உள்ள ஓட்டங்கள் ஓயாத பேரலைகளை கொண்டு ஒரு ஆழியை போன்றது. அப்ப நாங்க இந்த ஆழிய அடக்கிறதுக்கு நாங்க வெளியில இருந்து கல்லறிஞ்சா ஆழி அடங்கிருமா? அடங்காது. இல்ல அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு அலையை அடிச்சுட்டோம்னு சொன்னா அடங்குமா? அடங்காது. அப்ப நாங்க அந்த அலைகளை ஆசுவாசப்படுத்த வேண்டும். அதை நாங்க காம் டவுன் பண்ண வேண்டும். அதைத்தான் அந்த ஆசிரியர் செய்யறோம். அந்த பிள்ளை கேக்குது, ஏன் சார் இவ்வளவு நாளும் இது உங்களுக்கு கூட இருக்கிறோம் நாங்க செய்யறோம், என்ன ஏன் நீ பாடசாலைக்கு வாராயில கேட்கலன்னு அந்த பிள்ளையா கேட்கறது வரைக்கும் அவர் கேட்க. அப்ப அதுதான் இது ஒரு தெரப்பி மாதிரி. நாங்க உளவியலை ஒரு தெரப்பி சிஸ்டமிக் இது காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பின்னு சொல்லி சிந்திக்க வைக்கிறது. மாற்றம் கல்வி புகட்டல் அறிவூட்டல் மூலமா தான் வரும். நிலைபெறான மாற்றம். அதைத்தான் அந்த ஆசிரியர் செய்கிறார். அடுத்தது அந்த ஆசிரியர் செய்யறது ஒரு மிக அளப்பரிய ஒரு சேவை. ஒரு குடும்பமாக அதை அவர்கள் செய்கிறார்கள். இப்படியான ஆசிரியர்கள் எவ்வளவு தூரம் சமூகத்துக்கு தேவை என்கிறத பிரபஞ்சன் வலியுறுத்துகிறதாக நான் இந்த கதையில பார்க்கிறேன். உறவுகள் என்கிறது குடும்பம் தாண்டியும் இருக்கிறது என்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை அவர் வலியுறுத்துறார். அதை நான் மிகவும் நம்புறேன். குடும்பம் என்கிறது இருக்கிறது, பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர் இருந்தாலும் எங்களுடைய சமூகம் எது, எங்களுடைய உறவுகள் யார் என்கிறத தேர்வு செய்கிற உரிமையும் எங்களுக்கு இருக்கிறது. எனவே சிறந்த மனிதர்களோட தொடர்பு வைத்துக் கொள்றது, சிறந்தவர்களோட சிறந்த சிந்தனை உள்ளவர்களோட நல்ல பழக்க வழக்கங்கள் உள்ளவர்களோட உறவுகளை வைத்துக் கொண்டது அதுக்கு எந்த தடையுமே கிடையாது. முறையாக நாங்க அதை செய்து கொள்ளலாம். இந்த உறவு இந்த தமிழ் ஆசிரியர் அவருடைய மனைவி இந்த மாதிரி இந்த 3 பேருக்கு ஒரு பிள்ளைய தத்தெடுத்த மாதிரி தான் அவங்க. அப்ப கேட்கிறான், நான் எப்பவுமே வரலாமான்னு. அப்ப இந்த பிள்ளைக்கு ஒரு குடும்பம் கிடைத்திருக்கிறது. அதன் மூலம் ஒரு சமூகத்துல எதிர்காலத்துல வரப்போற பாரிய பிரச்சனைகளுக்கு மட்டுமல்லாம அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கும் அவர்கள் ஒரு மிக அழகான தீர்வை கொடுத்திருக்கிறாங்க. இந்த கதையை வாசிச்சு முடிக்கிறது எங்களுக்கு மிக அழகான ஒரு மனதுக்கு ஒரு நிம்மதியான சிந்தனை வருகிறது. எழுத்தாளர்கள் கலைஞர்கள் எழுத்தாளர்கள் எல்லாருமே இந்த இலகிய மனம் படைத்தவர்கள். அல்லது எங்கட லார்ட் பர்டன் பவல் சொன்னது போல, நீ இந்த உலகத்தை எப்படி பார்த்தாயோ அதை விட கொஞ்சமாவது நீ இந்த உலகத்தை சிறந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டு மரணித்து விடு என்று லார்ட் பர்டன் பவல் சொல்லுவார். அது மாதிரி கலைஞர்களும் அதைத்தான் நேசிக்கிறார்கள். அது நினைக்கிற நேரம் நாங்களும் இந்த 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 குழுவில நாங்களும் இருக்கிறோம், இதுல நாங்களும் ஒரு அங்கத்தவர், ஒரு வாசகராக சொல்றது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. வாய்ப்புக்கு நன்றி. மியூட்ல இருக்கிறீங்க. நன்றி ரக்ஷனா, நீங்க அழகா சொன்னீங்க. இந்த நோபர்ட் அவர்கள் சொன்னதுல போல நாங்களும் இந்த வாழ்ந்த வாழ்க்கைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக ஏதோ செய்து விட்டுட்டு போறோம் என்ற ஒரு திருப்தி எங்களுக்கு இருக்குது. அது நான் என்ன இப்ப இவ்வளவு நேரமும் நாங்கள் அந்த கதைக்குள்ள இருந்த சில விஷயங்கள் இதுலதான் பார்த்தேன்.
நாங்க பார்த்தோம் என்ன. இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னால், ஒரு எழுத்தாளன் என்றவர் எழுதுகிற போது சொல்லுக்கு சொல் அவதானம் தேவை என்றத இந்த கதையில தெரிஞ்சது. அந்த அவர் சொல்ல வந்த ஒவ்வொரு வாக்கியத்திலையும் அதுல பயன்படுத்திய சொற்கள் எல்லாம் மிக அவதானமாக அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அதுல குறை கொண்டு பிடிக்காத மாதிரியும் அந்த கதைக்கு வலி சேர்க்கிற மாதிரியும் அந்த சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இதுல இன்னொன்று, இப்ப நாங்க நிர்வாக இதுக்குள்ள வருவோம். ஒரு பாடசாலை ஆசிரியர்கள் நாங்க இருக்கிறோம். அப்ப சொல்லுங்கள், இப்ப நாங்கள் இப்ப கல்வியல் டிப்ளமா படிக்கக்குள்ள எங்களுக்கு சொல்லுவாங்க, கௌசியைக்கு நீ பாடம் கற்பிப்பதாக இருந்தால் கௌசியை நீ கற்றுக்கொள்ளண்டு. முதல் அந்த மாணவன் யாருக்கு நாங்கள் கல்வி கற்பிக்கின்றோமோ அந்த மாணவனை பற்றிய அறிவு எங்களுக்கு இருக்க வேணும். அப்படி அந்த அறிவு இருந்தால் மட்டும்தான் அந்த மாணவனுக்கு நாங்கள் கற்பிக்க முடியும், கற்பிக்கலாம் சிறந்த முறையில். அந்த வகையில இந்த நிர்வாகம் இந்த பாடசாலை சரியான தவறு விட்டு இருக்குது. 18 வயது வரை இந்த பிள்ளையுடைய குடும்ப வாழ்க்கை என்ன, இந்த பிள்ளை ஏன் இப்படி நடக்கிறது என்றதை அறியறதுக்கு யாருமே முற்படவில்லை. அந்த ஒரு தவறு இதுல தெரிகிறது அந்த நிர்வாகத்துல. மற்ற பிரின்சிபல்ல உள்ள ஒரு பிரச்சனை என்ன, இப்ப பிரச்சனையான பிள்ளை என்று சொன்னால் அந்த பிரச்சனையான பிள்ளைக்கு தீர்வு காண்றது எப்படி என்று ஸ்டாஃப் எல்லாருடையும் கதைச்சு, இப்படி இந்த பிள்ளை இருக்குது, நான் எத்தனையோ லெட்டர் போட்டேன், அந்த லெட்டருக்கு இந்த பிள்ளை வேற இல்ல, இந்த பிள்ளைக்கு என்ன நாங்க செய்யலாம் என்றதை நீங்க முடிவு சொல்ல வேணும் என்று சொல்லி பேசி தீர்மானிக்கல. ஆனால் அவர் டிசி கொடுத்த அந்த பிள்ளையை அனுப்பிவிட்டா தண்ட பிரச்சனை தீர்ந்துட்டுது. தனக்கும் 2 பிள்ளைகள் இருக்குது. அவர் சொல்ற அந்த பாடசாலையில அந்த பிள்ளை நடத்தை சரியில்லை, டிசி கொடுத்துட்டா இந்த பிரச்சனை தீர்ந்தது என்றது போலதான் அவர் அதிபர் அந்த ஸ்தானத்துல அவர் தவறு விடுறாருன்றது தெரியுது. அடுத்தது, இந்த பிள்ளை பிடி மாஸ்டர் உடலை தொட்டு பேசியிருக்கிற அந்த தொட்டு பேசிய பிடி மாஸ்டரை பற்றிய கதை யாருமே எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த பிள்ளை அந்த பிடி மாஸ்டர்கிட்ட பேசின ஒரு பேச்சத்தான் அந்த அதிபர் எடுத்து சொல்ற. அது அந்த நிர்வாகத்தில இருக்கிற ஒரு தவறு அந்த அதுல இருந்தது. மற்றது இன்னொன்று உடை. அந்த உடை அது போட்ட உடை எப்படியான உடை என்றத அவரே திருப்பி தமிழ் மாஸ்டரே சொல்றார், இது அந்த உடையில நல்லா தானே இருக்குது என்று சொல்றார். அது பார்க்கிறவங்களை கண்களை பொறுத்துத்தான் ஆடை என்றத விஷயத்தையும் இந்த பிரபஞ்சன் இந்த அழகாக கொண்டு வந்திருக்கிறேன். இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் இதுக்குள்ளால நாங்க மேல தூக்கி பார்க்கக்கூடிய விடயங்களாக இருந்தது. பிரபஞ்சனுடைய எழுத்துக்கள் உண்மையில் அந்த ஒரு இறுக்கமான ஒரு கட்டமைப்புக்குள்ள ஒரு பெரிய ஒரு தத்துவத்தை இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு விடயத்தை கொடுத்த மாதிரி இது இருந்தது என்றுதான் நான் சொல்றேன். இப்ப நீங்க சொல்லுங்க நளினா, நீங்க சொல்லுங்க, இனிமேல் அதை பற்றி நாங்கள் பேசுவோம். இதுல நான் இதுக்குள்ள இன்னும் என்ன சொல்ல வலிக்கிட்டேன் நான் என்றால், இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆசிரியர் சிலத நாசுக்காகத்தான் சொல்லி இருக்கிறார். இப்ப அந்த பிள்ளை தனியா இருக்கிறார், அம்மா அப்பா இல்லாம இருக்கிறாள், ஆனா ஒரு வீட்டுல இருக்கிறார். அந்த பிள்ளை பகல்ல ஸ்கூலுக்கு போறாள், ஈவினிங்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸோட கதைக்கிறாள், போறாள், வாராள். இந்த பிள்ளை நைட்ஸ்ல தனியத்தான் இருந்திருக்க வீடு. இந்த பிள்ளைக்கு அங்க ஒருவர் துணை இல்லை. ஏன்னா இந்த கதையிற களம் அநேகமா இந்திய பண்பாட்டுக்குள்ள வந்தோம்னா தானே அந்த வார்த்தை பிரியோகங்களே நோய் காரணம் எல்லாம் வருது. சில வேளை அதை வாசிட்டு கொண்டு போக்குள்ள எனக்கு என்ன ஞாபகம் என்றால், எல்லாமே இப்ப மறக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஒரு பிரபல எழுத்தாளர் ஒரு தரமான ஒரு சிறுகதை எழுதினாராம். ஒரு பெண் காலையிலே வெளிக்கிட்டு 6 மணிக்கு வாரா, வீட்டுல இருக்கிறா. பிறகு அடுத்த நாள் வெளிக்கிறக்குள்ள அம்மா டிஃபன் பாக்ஸ கொடுப்பா. திடீரென்று அந்த ஊருக்குள்ள எல்லாம் பரபரப்பு. ஏனென்றா அவ வரல. ஒரு நாள் அவ 6 மணி பிந்தி வாரவ வரல. அடுத்த நாள் நார்மலா அவ வாரா. இது ஒரு தரப்பான சிறுகதையாக சொல்லப்பட்டதாகவும் அந்த வாசகர்கள் அதை ஆசிரியர்கிட்ட கேட்டார்களாம்.
நீங்க அவ எங்க போனா இரவுலன்றதை நீங்க சொல்லலையாட்டு, இரவு எங்க போனான்னு சொல்லலையே, எனக்கு தெரியாது. ஏன் நீங்க தானே அந்த கதையின் ஆசிரியர், அந்த ஆசிரியர் என்றாலும் எனக்கு தெரியாது. நீங்க தானே அந்த கேரக்டரை படைச்சீங்க, அப்ப இந்த கேரக்டர் எங்க போச்சுதாண்டு? நான் படைத்த அந்த கேரக்டராக இருந்தாலும் ஒரு பெண் அவள் அன்று இரவுக்கு எங்க போனால் என்ன செய்தாள் என்றதை சொல்லக்கூடிய உரிமை எனக்கு இல்லை. இந்த கதையை வாழ்ந்து கொண்டு போகல அந்த பிள்ளை தனியாந்த வீட்டுல இருக்கிறாள் என்ற நேரத்துல எனக்கும் அந்த பிரபஞ்சனை அப்படி ஒரு உயர்வான ஒரு இதிலே வச்சு பார்க்கத்தான் முடிந்தது. என்னன்னு சொன்னால் அந்த பிள்ளை இரவுல எப்படி இருக்கிறாள் என்றதை அவர் சொல்லல, ஆனா தனியா இருக்கிறாள் என்றதை சொல்றார். மிக மிக உயர்வான ஒரு எழுத்தாளனாக அவர் கண் நிற்கிறார். மற்ற விஷயம், இந்த ஆட்டுக்குட்டி என்கின்ற அந்த குறியீடு, இப்ப பொதுவாக நாங்கள் எங்கட சமூகத்துல கதைக்கிற நேரத்திலே பலிக்கடா, பலியாடு, இறை போடும் மனிதர்களுக்கு இரையாகும் வெள்ளாடு, ஆடுகளும் ஓநாய்களும். அப்ப இங்க பார்க்கக்குள்ள இந்த மரி என்கின்ற அந்த பிள்ளை அவள் ஒரு பலிக்கடாவாகத்தான் இருக்கிறாள். அம்மா அப்பா என்னதான் அவங்கள பிழை இல்ல அவங்கள மாறுதான் பிழை செய்யலன்னு சொன்னாலும் இந்த அவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே அந்த பிள்ளையை விட்டு போன பிறகு அந்த குழந்தை அந்த 18 வயது வரைக்கும் அவள் ஒரு பலிக்கடாவாகத்தான் இந்த சமூகத்துக்குள்ளே அவள் இருந்திருக்கிறாளே. அவள் டீச்சர் கூட தொட்டு பார்க்கிறா, அந்த டீச்சர் கூட அவளை அனுப்பத்தான் இருக்கிறார். அவள் ரெஃபரன்ஸ் அவள் வெளியில தான் வச்சு காய்ச்சிட்டு இருக்கிறாள், வீட்டுக்கு யாரும் வாரதில்லை. அப்ப சமூகம் ஏதோ அங்கேயோ கொஞ்சம் பேர் செய்த தவறுகளுக்காக அல்லது அவர்களுடைய இயல்பிலே அவர்கள் நடந்து கொண்ட விதத்திற்காக இந்த ஆட்டுக்குட்டி பழி வாங்கப்பட்டதாக நான் இந்த கதையில உணர்கின்றேன். மற்றும்படி பொதுவாக எல்லாரும் எல்லாவற்றையும் சொல்லியாச்சுது. இன்னும் ஒரு விஷயம், இந்த கௌசி சொன்ன விஷயம், இப்ப ஒரு பிள்ளையை நீ கற்பிப்பதாக இருந்தால் நீ பிள்ளையை விலகிக் கொள்ள வேண்டும். இதை நான் உண்மையிலேயே இப்ப சில பழைய நீதி நூல்கள் சொல்லப்பட்ட கருத்துக்கள் மறுவாசிப்பு செய்கின்ற நேரத்திலே இந்த திருவள்ளுவருடைய சில குறள்களுக்கு பரிமேலழகர் எழுதின உரையை கூட மறுவாசிப்பு செய்ய வேண்டும், அது அப்படி இருக்காதுன்ற கருத்துல 2-3 குறள்கள் வருகின்றன. அதே போல இந்த கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள் சபை நடுவே நீட்டோலை வாசியான் என்றான் குறிப்பறிய மாட்டாதவன் மரம் என்கின்ற அந்த ஔவையாருடைய பாடலை இப்ப நாங்கள் எப்படி படிச்ச, நாங்கள் ஒரு சபையில 2000 வாசி என்று சொன்னால் அதுல என்ன எழுதியிருக்கின்றதை அறியாமல் நிற்கிறவன் மரம் என்று சொல்ற. ஆனா இப்ப தற்காலத்திலே மரங்கள் மனிதர்களை விட உயர்ந்தவை என்கின்ற கோட்பாடு வந்த பிறகு இந்த கருத்து எப்படி மாறுகிறது என்றால், இப்ப நான் இதை வாசி என்று ஒருவன்கிட்ட கொடுக்கிறேன், அதுல என்ன எழுதியிருக்குன்னு தெரியாமல் அவன் நிற்கின்றான். அந்த குறிப்பை அவனால் அறிய முடியவில்லை. அந்த குறிப்பை அறிய முடியாது அவன் வாசிக்கிற நின்றவனுடைய நிலையை அறியாத நீதான். குறிப்பு அறிய மாட்டாதவன் அவன் ஏன் சும்மா நிற்கிறான் என்றதை அறிய தெரியாத நாங்கள் அந்த நீட்டோலியை கொடுத்த நாங்கள் தான் மரம் என்ற கருத்துல, இது நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறபடியால் எனக்கு அதுவும் தமிழ் படிப்பித்து பெரிய பெரிய பிள்ளைகளுக்கு, அதாவது நான் படிப்பித்தது முழுக்க 15, 16, 17, 18 வயசு பிள்ளைகள் தான். அப்ப அதால எனக்கு இப்படி எத்தனையோ மரிகளை, ஏனென்றால் நான் பெண்களை பிள்ளைகளுக்கு படிப்பித்தது குறைய எத்தனையோ பெரிய ஆட்டுக்குட்டிகளை நான் சந்தித்திருக்கின்றேன். சில ஆட்டுக்குட்டிகள் வழி தவறி போய் என்னால் நல்ல வழிக்கும் வந்திருக்கிறார்கள். ஒரு ஆசிரியையாக நான் இன்றும் அந்த மாணவர்கள் மிகவும் அன்பு வைத்திருக்கிறார்கள். ஒரு நாள் கண்டேன், டீச்சர் நான் செய்து தலையால நிறைச்சு உங்களுக்கு கதைச்ச கதைகளுக்கு இந்த புள்ளைய கொண்டு உங்களோட காலில் வச்சு மன்னிப்பு வைக்கிறான். அந்த பாவி நிறைச்சது குட்ட பச்சை குழந்தை என்னடா செய்தது, அது சரி, அது புள்ள அப்படி தந்திருப்பான். ஆசிரியர் என்னடா நாங்கெல்லாம் வெள்ளக்கார வெளியில வளர்ந்தார்கள் இல்ல, நாங்கள் சாதாரண ஆசிரியர் கலாச்சாரத்துக்குள்ள வந்த ஆசிரியர்கள். அந்த டைம்ல நாங்க ஏசி இருப்போம், படிச்சிருப்போம், நிப்பாட்டி இருப்போம், திரும்பி வந்துட்டானே. ஆகையினால பிள்ளைகளை விளங்கிக் கொள்வது என்பது மிக கஷ்டமான விஷயம்.
ஒரு ஆசிரியர் மாணவர்களை எப்படி அணைக்க வேணும் என்றதுக்கு எனக்கும் ஒரு அனுபவம் இருக்குது. ஒரு என்னோட படிச்ச ஒரு பையன் குளப்படி என்றாலும் வகுப்புல பயங்கர குளப்படி, அடக்கவே முடியாது. அந்த பையனை என்னுடைய வீட்டுக்கு அந்த பையனுடைய தகப்பன் கூட்டிக் கொண்டு என்னிட தந்து, இந்த பிள்ளை உங்களோட பேச்சை தவிர வேற யாரோட பேச்சையும் கேட்க மாட்டான், நீங்க தான் இந்த பிள்ளைய நீங்க எனக்கு ஒரு மகனாக நீ தர வேணும், அது உங்களோட பொறுப்பு டீச்சர் என்று சொல்லி என் கையில தந்து போட்டு போனது அந்த பையனை. அதே போலதான் இந்த இதுல இந்த ஆசிரியர் நடந்து கொண்டது போலதான் நானும் அந்த பையனை எங்களோட வீட்டுல ஒரு ஒரு உறுப்பினராகத்தான் வீட்டை கூட்டிக் கொண்டு வர்றது, ஸ்கூல் வீட்டா கூட்டிக் கொண்டு வர்றது, கூட்டிக் கொண்டு போறது, அப்படி செய்து அவனை ஒரு வழிக்கு கொண்டு எக்ஸாமும் எடுக்க வச்சு பாஸ் பண்ண விட்டேனா. அப்ப அதுக்கும் எனக்கு இதுல ஞாபகம் வந்தது, ஒரு ஆசிரியரோட பங்கு மாணவர்களுக்கு கற்பிப்பது மட்டுமல்ல, ஆசிரியர் அது ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல ஒரு பிள்ளைக்கு இருக்க வேண்டியது அதுதான் முக்கியம். அது இந்த கதையில வாசிச்ச நேரம் இந்த அனுபவத்தை வச்சும் அறிஞ்சேன். இந்த கலாக்காக்கும் ஒரு அனுபவம் இருந்தேன்னு சொன்னாங்க. இப்ப உங்களோட 2 பேர்த்த அனுபவம் எங்களுடைய நாட்டு கலாச்சாரத்துல இருந்து வந்த அனுபவம். எனக்கு இங்க கிடைத்த அனுபவம் முற்றிலும் மாறுபட்ட ஒரு அனுபவம். நான் கிண்டர் கார்டன்ல டீச்சரா இருக்கேக்குள்ள எங்களுக்கு குறிப்பிட்ட பிள்ளைகளுக்கு நாங்கள் பொறுப்பண்டு இருப்போம். அப்ப அந்த பிள்ளைகளோட நடவடிக்கைகள், அவையில பற்றின ஜேர்னல் எழுதுறது, அவ என்ன செய்யறாங்க போறாங்க வராங்கன்னா அப்ப அந்த டீச்சர் மேர் கூப்பிட்டு, அப்போ ஒரு குழந்தை பிள்ளை 3 வயது பொம்பளை பிள்ளை உண்டு. அவ எல்லாருக்கும் அடிப்பா, சரியான கோவமா அடிப்பா, அடிச்சு கொண்டிருப்பா, நெடுகளும் அடிப்பா. அப்ப சுத்த இருக்கிற எல்லா டீச்சர் மேரும் சொல்லிச்சுன்னு, இவவை பற்றி நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண வேணும், இவாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேணும், இவவை பற்றி நாங்கள் முனிசிபாலிட்டிக்கு அறிவிச்சு அங்க இருந்து சைக்காலஜிஸ்ட கூப்பிட்டு நாங்கள் கதைக்கு வேணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வந்துட்டு. ஆனா எனக்கு தெரியும் அவன் தாய்க்கு இன்னொரு பிள்ளை பிறந்தது. அப்ப தாய் நார்மலா நல்லா கதைப்பா, எல்லாம் செய்வா. எங்களுக்கு அது கூடுதலாக கவனத்துல பார்ப்பாங்க, எப்படி நாங்கள் பெற்றாரோ எவ்வளவு தூரம் ஸ்டாண்டர்ட். இப்ப உங்களுக்கு ஒரு டீச்சரை நாங்கள் மதிக்கிறேன்னு சொன்னா படிப்பை மட்டும் வச்சுக்கொண்டு இங்க அதை இது பண்றே இல்ல, இந்த டீச்சர் எப்படி கம்யூனிகேட் பண்றா, எப்படி பேரண்ட்ஸோட இருக்கிறான்றதுக்கு ஒரு பெரிய மார்க்ஸ் இருக்குது எங்களுக்கு. அப்ப நான் என்னோட அவன் நல்லா கதைப்பா இல்லாம அப்ப நான் அந்த தாய்க்கு கூப்பிட்டு கதைச்சேன் தனிப்பட்ட முறையிலே, மெட்டாக்களுக்கு இல்லாமலுக்கு நான் அவ தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு கதைச்சேன். இப்படி பிள்ளை இப்படி செய்யறா, இப்படி எல்லாரும் ஒரு பிரச்சனை வரப்போகுது, பிரச்சனை பெருசா வந்தா பிள்ளைக்கு கூடாது. ஆனால் நான் உங்களை கேட்கிறேன், வீட்டுல நீங்கள் ஏதாவது உங்களுக்கு வித்தியாசம் பிள்ளையில பிரச்சனை காட்டுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. நான் அதைத்தான் சொன்னேன், நான் அவ பிரச்சனைன்னு நான் பார்க்க விரும்பல, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்குதான்னு கேட்டேன். அவ உடனே அழ தொடங்கிட்டா. அது சொன்னா தனக்கு நட்ட பிள்ளை பிறந்த நேரத்துல தனக்கு டிப்ரெஷன் ஆகினது, அதால தான் அடிக்கடி கோவப்படுறது எடுக்கிறது, இந்த பிள்ளைய நான் அடிச்சிருக்கிறேன்களா அதால அப்படியான. அப்ப நான் சொன்னேன், உங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருந்தால் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுங்கோ, நீங்கள் சைக்காலஜிஸ்ட போங்க, நீங்கள் கதைங்க, நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுங்கோ. அதுக்கு பிறகு ஒரு கொஞ்ச நாள் போவோம், 1 மாதம் 2 மாதம் போன பிறகு நாங்க பார்த்து பிள்ளைண்ட நடவடிக்கையில என்ன வித்தியாசம் இருக்கோ அது தொடர்ந்தும் இருந்தால் நாங்கள் அதை பிரச்சனையாக எடுத்துக்கொள்வோம். அப்படி இல்லை என்று சொன்னால் இது உங்களோட கையில தான் இருக்குது, நீங்கள் வீட்டுல பிள்ளைய கவனமா பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் ஒரு 2-3 மாதத்துல பிள்ளை நார்மலா வந்துட்டா, அவ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்ப பிறகு தாய் என்ன இறுக்கி கட்டி கண்ணால தண்ணி வேற சொன்னா, நீ எந்த பிள்ளைய காப்பாத்தி போட்டேன்னு சொல்லி. ஏன்னா நான் அந்த பிள்ளை கொண்டு எழுதி நாங்கள் இது பண்ணிட்டு ஸ்டெம்பிள் பண்ணப்பட்டுறோம், அது பிள்ளைங்க லைஃப்ல நெடுகளுமே அது இருக்கும். அப்ப கலா நீ என்ன அந்த பிள்ளைய காப்பாற்றிட்டேன். அப்ப எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. அது ஒரு நான் பிரச்சனையாக எடுக்காமல் மெட்டவ மாதிரி நான் அடி வேற தேடி போய் அந்த பிரச்சனைய நான் தீர்த்திருக்கிறேன்னு சொல்லி. ஆனால் இந்த இடத்துல ஒரு வித்தியாசம் மேல நாட்டுக்கும் எங்களுக்கும் இங்க சிலோனுக்கும் என்னன்னு சொன்னால், இதுவே நான் சிலோனா இருந்தால் இந்த வரைக்கும் அந்த பேரண்ட்ஸோட எனக்கு ஒரு உறவு இருந்திருக்கும், எங்களை அறியாமலுக்கு அது ஒரு சொந்தமாக மாறி இருக்கும். இப்ப உதாரணமா யூனிவர்சிட்டியில படிக்கல கூட இப்ப நாங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப எங்களுக்கு மௌனவர் சார், சித்ரா மிஸ் 2 பேரும் நாங்க வீட்டை போவோம்.
அப்ப வீட்டை போய் பழகிக்கலாம். அது இன்னும் கூட ஒரு அப்பா அம்மா மாதிரியான உறவு மாதிரி வருகுது. இப்ப கைலாசபதி சார் வீட்டேன்னு சொன்னா வீட்டை போய் புத்தகங்கள் அடுக்குவோம், எல்லாம் செய்து கொடுப்போம். மண்டேக்கு அந்த 2 பேர் கணவன் மனைவி 2 பேரும் எங்களுக்கு ஒரு அப்பா அம்மா மாதிரி இருந்திருக்கிறாங்க. அண்டேக்கு அது இந்த பொண்டு வந்து இன்னும் கூடுதலான பொண்டாக இருக்கும். அப்ப அது அந்த ஒரு நிலப்பாடு வந்து காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு கீழத்தேர் நாட்டுல இருக்குது. இங்க வந்துட்டு எனக்கு இப்ப அந்த பிள்ளைகளோட எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. அதே மாதிரி எந்த பிள்ளைகளை பார்த்த டீச்சர்ஸோ, எந்த பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல வளர்த்த கிண்டர் கார்டன் டீச்சர்ஸோடயோ இதுவரையும் எனக்கு மனத்துல பெரிய இது இருக்குது. ஆனால் அது வந்துட்டு இங்க ஒபிஷியலாக நாங்கள் அந்த எந்த ஒரு கண்டாக்டும் வச்சிருக்க கூடாது, சட்டப்படி அது செய்யக்கூடாது என்று சொல்றதால அது அப்படியே விலத்தி போயிருக்குது. அது ஒரு இடத்துல ஒரு வெற்றிடமாகத்தான் இருக்குது. ஆனால் அதை கவனிச்சு கொண்டிருக்கணும். ஆனா இந்த இடத்திலே மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் கவனிச்சேன். என்னன்னு சொன்னால், அந்த அதிகார மையம், அந்த ஹெட் மாஸ்டர்கிட்ட இருந்த அந்த அதிகார மையம் அப்படியே இருக்காமலுக்கு நழுவி வந்து அந்த பிள்ளைங்க வீட்டை போகிறான்ற இந்த ஜென் குருமார் பௌத்த குருமார் வந்து அவங்க வீட்டுல ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. குரு என்றவர் ஒரு இடத்துல இருக்கிறவர் அல்ல. அவர் நாடு நாடாக, வீடு வீடாக, ஊர் ஊராக போய் அது நதி ஓடிக்கொண்டே இருக்கிற மாதிரி அந்த குருமார் இருக்க வேணும். அந்த விதத்திலே இவர் ஒரு நதியாக போய் தானாக போய் அந்த பிள்ளைன்ற வீட்டிலே அந்த என்னன்னு சொல்றது, அறிவு தானம் என்றுதான் நாங்க சொல்ல வேணும். அந்த தானம் என்றதை நாங்கள் அதை யோசிக்கிறீங்களா, காசு கொடுக்கிறோம் பணம் கொடுக்கிறோம்னு சொல்றமே தவிர இந்த குழந்தைக்கு ஒரு பெரிய அறிவு தானத்தை இவர் கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு கோட்பாடு அந்த விதத்திலே ஒரு கடவுளுக்கு சமனான ஒரு கன்செப்ட் தான் இந்த வேற காட்டு இருக்குது என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த விதத்திலே பிரபஞ்சன் சார் அவர்களுடைய மனித நேயம் வந்தது கிளீன். அதுல நாங்கள் யோசிக்கிறதுக்கு புது கதையெல்லாம் வர மாதிரி நீங்க யோசிங்கோ, இல்ல கொஞ்சம் விட்டு யோசிங்கோ, அங்கால யோசிங்கோ இங்கால யோசிங்கோ, இது அப்படியும் இருக்கலாம் இப்படி இருக்கலாம். நெவா தட்ஸ் ஆல் தான் எடுத்துட்டு போங்க. அந்த விதத்துல நல்ல சந்தோஷமான ஒரு கதை இது. நான் கலாண்டி சொன்னதுல இந்த எங்களுடைய கலாச்சாரத்துக்கும் மேற்கத்திய கலாச்சாரத்துக்கும் இடையில இருக்கிற அந்த வித்தியாசத்தை பார்க்கல. நான் வந்து ஒரு ஆசிரியர் ஆக இருந்ததில்லை. ஆனா என்னுடைய குடும்பம் முழுக்க ஆசிரியர்கள் உள்ள குடும்பம். தாய் தகப்பன்ல இருந்து என்னுடைய தாயின் சகோதரர்கள், பாட்டனார் இதுல இருந்து எல்லாருமே ஆசிரியர்கள். என்னுடைய பெரிய தந்தை மூத்த பெரியப்பா அவர் வந்து ஒரு அதிபரா இருந்தவர். அவர் ஒரு ஊர்ல வேறொரு எங்கட நேட்டிவ் ஒரு ஊர்ல இல்லாமல் வேறொரு ஊர்ல அதிபரா இருந்தவர். அந்த ஊர் ஆக்களை நான் ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கிற நேரமே அவர் மரணித்து விட்டார். எனக்கு அது அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படின்னு எனக்கு உண்மையிலே தெரியாது. அந்த ஊரை சேர்ந்த ஒரு மாணவன் பெரிய பிறகு நான் அவரை சந்திக்க நேர்ந்த நேரம் அவர் பேரை பார்த்துட்டு கேட்டேன், அப்ப நீங்க இவங்களுக்கு சொந்தமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்ன அவர் என்னுடைய பெரிய தந்தை. அப்ப அவர் சொன்னார் அவர் வந்து காலையில பாடசாலையில் இருப்பார், பின்னேரமானா அவர் சைக்கிள் மாணவர்கள வீடுகளுக்கு போறதுதான் அவருடைய வேலை. பின்னேற பொழுதுல அவர் மாணவர்களை வீட்ட போவார். அடுத்தது மாணவர்களோட விடுமுறை நாட்கள்ல அல்லது பாடசாலைக்கு முடிந்த நேரங்கள்ல வகுப்பாவையில் அவர் போயிருந்து மாணவர்களோட ஒரு பாட்டு பாடி அவர்களோட பேசி, அப்ப மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான உறவு வந்து பாடசாலையை கடந்து, இப்ப நீங்க சொன்ன மாதிரி மௌனகுரு சார் வீட்டை போய் கைலாச சார் வீட்டை போய் நீங்க புத்தகம் அடுக்குவீங்க அப்படின்னு. இப்ப என்னுடைய வீட்டுல நான் அதை பார்த்திருக்கிறேன். எங்கட வீட்டை வந்து என்னுடைய தாயார் குசினியில சமைச்சிட்டு இருப்பா. ஒரு பிள்ளை ஒரு உரலுக்கு மேல ஒரு பிள்ளை உட்கார்ந்து இருக்கும். அவங்க விரும்பின இடத்துல இருந்து படிப்பாங்க. அவ சமைச்சுக்கிட்டே படிச்சு கொடுக்கறது இருந்திருக்கிறது. இப்ப மாணவர்களுக்கு பிடித்தமான இடத்துல இருந்து படிக்கிறங்கிறது கூட அவர்களை ஏனென்றா நான் சொல்ல வந்த விஷயம், ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு அளவான எனர்ஜி இருக்கு மாணவர்களுக்குள்ள. ஒரு பிள்ளை இப்ப நாங்க உளவியல்ல படிக்கிற நேரம் சொல்லுவாங்க, இந்த சில இன்ட்ரோவர்ட்டான பிள்ளைகள் எக்ஸ்ட்ரோவர்ட்டான பிள்ளைகள் நாங்க எடுக்கிற நேரம் சிலருடைய மூளை எப்படி இது செஞ்சிருக்குமான்னு சொன்னா, கொஞ்சம் தகவல்கள் அவர்களுடைய மூளைக்குள்ள போற நேரமே அவர்கள் டயர்ட் ஆயிடுவாங்க. அப்ப அவங்க வந்து பெருசா ஆக்களோட பழக மாட்டாங்க, அவங்க தனிமையில இருப்பாங்க, அவங்களுக்கு தனிமை தான் தேவைப்பட்டு அவங்களோட சிந்தனையோடய அவங்க பேசிக்கொள்வாங்க, அவங்களுக்குள்ளே ஒரு சம்பாஷணை போகும்.
ஆனா சிலருக்கு வெளியிலிருந்து வார தரவுகள் கூட தேவைப்படும். எனவே அவங்களுக்கு ஆட்கள் தேவைப்படும், நண்பர்கள் தேவைப்படுவாங்க. அப்படி சில மாணவர்கள் இருப்பாங்க. அப்ப ஒரு வகுப்பறையில இத்தனை வகையான மாணவர்கள் இருப்பாங்க. இப்ப எல்லாருக்கும் 50% 50% இல்லை, 20% இருக்கும், 70% இருக்கும், ஒவ்வொரு வகையா இருக்கு. எனவே ஒரு வகுப்பை பொறுப்பெடுக்கிற ஒரு ஆசிரியர், அதுல ஒரு 30 பிள்ளைகள் இருக்கண்டா 30 கதை, 30 கதாபாத்திரங்கள், அது பெரிய வேலையில் ஒரு ஆசிரியருக்கு. அப்ப அந்த ஆசிரியர் கொஞ்சம் பிரயத்தனம் போட்டால், இந்த உளவியல நாங்க சொல்றோம் அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட் சொல்லுவோம். இப்ப எந்த பிள்ளையாக இருந்தா நான் என்ன செய்வேன், என்ன வழிபட்டாது அவன் ஒரு புரள்வான பிள்ளையா இருந்தா கூட அவனை நான் நேசிப்பேன். அந்த நேசம் போகாது. அப்ப நேசம் இருக்கிற இடத்துல நாங்க விஷயங்கள், ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக அவர்களை கண்டிக்க போக மாட்டோம். அதை உள்வாங்கி எவ்வளத்தை சரிப்படுத்தினா இது சரியாகும் என்கிற அந்த தீர்வை நோக்கின ஒரு சிந்தனையாகத்தான் ஒரு பெற்றோருடைய சிந்தனைக்கும். அதே போல ஆசிரியர்களும், என்னடா பாடசாலையில் இருக்கிற நேரம் ஆசிரியர்கள் அந்த பெற்றோருடைய வகைவாக எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாள்ல கிட்டத்தட்ட காவாசிக்கும் மேற்பட்ட நேரத்தை பிள்ளைகள் பாடசாலையில தான் கழிக்கிறார்கள். எனவே அந்த ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையில இருக்கிற அந்த உறவு என்ன, இப்ப 11 வயதுல இருக்கிற பிள்ளைகள்ல பிரச்சனை கூட. இப்ப இளம் ஆசிரியர்கள் சொன்னா எப்பவுமே அது ஒரு ஃபைட்ல தான் போயிட்டு இருக்கும். இவன் சொல்ல மாதிரி அவள் ஒரு அழகா சொன்ன விஷயம் என்னன்னா, அந்த ஆசிரியர் அந்த பிள்ளைய தொட்டு பேசுறார். இவ்வளவு பேசின அந்த நிர்வாகம் முதல்ல அந்த ஆசிரியருக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்திருக்க வேணும். ஆனா ஒரு பிள்ளை, ஒரு பெண், ஒரு மாணவிய தொட்டு பேசின ஆசிரியரை பத்தி அவங்க கவலைப்பட்டுட்டு, அதாவது நீ இருந்து என்ன சொல்லுவேன், தொடமாட்டேன்னு சொல்லுவேன். எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. அவர் என்னையா அவரை தொடர்நாம சொல்லாம அவருக்கு பிடிக்காத மாதிரி ஒரு கடும் ஒரு கீழ்த்தரமாக அந்த பிள்ளை பேசிட்டு தான். அப்ப நீ செஞ்சது சரியா? அப்ப இதெல்லாம் மிக நுணுக்கமாக ஆராயப்பட வேண்டிய விஷயம். அப்ப ஆசிரியர்களும் மாணவர்களும் வார நேரம் பிள்ளைகள் எப்பவுமே, இப்ப நாங்களும் மாணவர்களா இருந்து வந்தவங்க நாங்க தான். அப்ப பிள்ளைகள் கொஞ்சம் மீத்திரனா இருக்கிற நேரம் சிந்திக்கிறோம். ஏன் கற்பனா சக்தி நிறைய உள்ள பிள்ளைகள், ஆற்றல் மிகுந்த பிள்ளைகள், கிரியேட்டிவிட்டி கூட இருக்கிற பிள்ளைகள், இப்படித்தான் சில நேரங்கள் இருக்கும். எனவே அந்த ஆசிரியருக்கு அதை உள்வாங்கி அந்த தேவையான தீனிய போடக்கூடிய ஒரு ஜனரஞ்சர் தன்மை ஆசிரியருக்கு இல்லாட்டி, ஆசிரியர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா கிரியேட்டிவிட்டிக்கு குழப்படி. அதனால எவ்வளவோ பிள்ளைகளுடைய அந்த புத்தாக்க சிந்தனை, அந்த பிள்ளைகளோட மாற்று வழியில யோசிக்கிற திறமை, புதிதாக ஒரு விஷயத்த என்னடா இவங்க சொல்லாங்க, நாங்க இவ்வளவு காலமா கட்டி காப்பாத்தின அந்த விஷயத்தோட சொல்லக்குள்ள ஒரு பிள்ளை புதிதா சிந்திக்கிற அந்த விஷயத்தை எவ்வளவு ஊக்குவிக்க வேணும். அதுதானே எங்களுக்கு தேவை, ஒரு புதிய சிந்தனை. இப்படி ஆசிரியர்கள் மாணவர்கள் கல்வி என்று பேச வந்தா எங்களுக்கு நிறைய உள்ளடக்கங்கள் இருக்குது. என்னோட கூட தெரிஞ்ச அனுபவசாலி கீழ தேசத்துல இந்த கம்யூனிகேஷன் ஒன் வே கம்யூனிகேஷன் இதத்தான் நான் சொல்ல வந்தேன். நான் என்னென்றால், இப்ப நீங்க சொன்னீங்க அது யூனிவர்சிட்டி மட்டத்துல நாங்க லெக்சரர்ஸோட போயிட்டு அவங்களோட பழகிட்டு வர்றது, போய் வீட்டுக்கு போயிடாது. ஆனால் கீழ் மட்டத்துல உள்ள பாடசாலைகள்ல ஒரு ஆசிரியர்கிட்ட மாணவர்கள் கதைப்பதற்கு, பேசுவதற்கு பயம். அவங்க என்னத்தை கற்பிக்கிறாங்களோ அதை கேட்டுட்டு வர்ற மாணவர்கள் தான் அதிகம். ஆனால் இப்ப என்ன நிலைமையில இருக்கோ தெரியாது. அது எங்கட பெரிய வகுப்பு படிப்பிக்கிற பிள்ளைகளை விடுங்க, 10ஆம் வகுப்பு 11, 12 எல்லாம் நாங்க ஃப்ரெண்ட்லியா தான் அந்த பிள்ளைகளோட பழகுறது. ஆனால் சின்ன வகுப்புல அந்த பிள்ளைகள் இங்க கிண்டர்கார்டனுக்கு ஒரு பிள்ளை போறேன்னு சொன்னா வீட்டுல கிண்டர்கார்டனுக்கு போவோமா என்று தாய் கேட்கறது இல்ல. பிள்ளை முதலே வெளிக்கிட்டுரும் போறதுக்கு. டீச்சர் வாசல்ல பிள்ளைகள்லாம் இப்படி அழைச்சு கூட்டிக் கொண்டு போவா பிள்ளைகளை. இங்க என்ன அதே நேரத்துல அங்க ஒரு பயம் ஒன்று இருக்குது. பிள்ளைகள் போக பயப்படுங்க. மற்றது டீச்சரோட கதைக்கிறதுக்கு ஒரு பயம் ஒன்று இருக்குது. அந்த தன்மையும் எங்களுடைய நாடுகள்ல அது இருக்குது. அதையும் நாங்க அதால அதுலயும் ஒரு சின்ன விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப நகர்ப்புறங்கள்ல இருக்கிற பாடசாலையில இருக்கிற ஆசிரியர்கள் இப்ப இந்த காலகட்டத்தில் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கிற டைம்ல அவங்களுக்கு 40 நிமிஷம் படிப்பிக்கிற விஷயத்த ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாரத்துக்கே சில ஆசிரியர்களுக்கு டைம் இல்ல. அவங்க வகுப்பறை எங்களோட அடிக்கடி சொல்லுவா இருந்து ஓய்வு பெற்றவ அவரே சொல்லுவா, நீங்க எவ்வளவு பெரிய ஸ்காலரா இருந்தாலும் இன்றைக்கு வகுப்பறைக்கு போறதுக்கு முதல்
என்ன படிக்க போறேன்னு நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போக வேணும். நாங்க ஒவ்வொரு நாள் வகுப்புக்கு போகலையும் சில டீச்சர்ஸ் அப்படி இல்லை. உள்ளுக்கு போன உடனே அவங்க வந்து புத்தகத்தை பிரிச்சு கடைசி என்ன படிச்ச கேட்டுட்டு அவங்களுக்கு கோலோண்டு ஆன்சர் பண்ணிட்டு கதைச்சிக்கிட்டு அப்படி எடுக்கக்கூடிய பெல் அடிச்சிடும். அப்படி சிச்சுவேஷன் தான் இப்ப இருக்கிற சொசைட்டில இருக்குது. ஆசிரியர் என்பவர் நாளும் கற்கும் மாணவன். இப்ப நான் யோசிக்கிறேன்டா, பழைய காலத்துல நீங்க சொல்ல அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து எங்களுக்கு புதுசு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா கிராமப்புறங்கள்ல இருந்த பழைய பாடசாலைகள் எடுத்துக்கோங்க. நாங்க எப்படியுமே கலெக்டிவிஸ்ட் சொசைட்டி. அப்ப ஒரு நாளுமே நாங்க வந்து ஒரு தனி மனிதனா பாக்குறோம்ல. ஒரு தனி மனிதன்ங்கிறது எங்களுக்கு ஒரு குடும்பம் தான். இப்ப ஒரு ஒரு உண்மை கதை என்னன்னு சொன்னா, இப்ப என்னுடைய தாயார் வந்து அவருக்கு ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கிற நேரம் தாயார் மரணித்து விட்டார். தகப்பனார் வேலையிலிருந்து வெளிவா மூத்த பிள்ளை பாடசாலைக்கு போகாம வீட்டை நிப்பாட்டிடுறாங்க. ஏண்டா கதனிக்கு ஆள் இல்லைன்றது வீட்டை நிப்பாடுறாங்க. 7ஆம் வகுப்போட வீட்டை எல்லாரையும் நிப்பாட்டிடுறாங்க. ஏன்னா வீட்டை சமைக்கிறதுக்கு ஆள் இல்ல, ஒத்தரும் இல்ல, பெண்கள் இல்ல. அந்த ஆசிரியர் ஒரு அதிபர் வந்து என்னுடைய பாட்டனார்கிட்ட சொன்னாவா, நீங்க மத்த பிள்ளைகள் யாரையுமே பாடசாலைக்கு அனுப்ப தேவையில்ல, இந்த பிள்ளைய மட்டும் அனுப்புங்க, இந்த பிள்ளைய மட்டும் அனுப்புங்க. அப்ப அந்த ஆசிரியருக்கு என்ன தேவை? அப்ப அந்த ஆசிரியர் வந்து அந்த பிள்ளை எங்க தேடி இருக்கிறா. அந்த பிள்ளையோட தாயார் இல்ல, மரணிச்சுட்டா, வேற அந்த பிள்ளையோட பின்புலம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்க பெரிய ஒரு வசதியான குடும்பத்தில் உள்ளவர்களும் இல்லை. அந்த அதிபர் வந்து சொல்லி 2-3 தரம் ஆள் அனுப்பி அவ பாடசாலைக்கு போய் படிக்கிறா. படிச்சு யாருமே பாடசாலைக்கு போகல. அவ உயர் சாதாரண தரத்துல நல்ல சித்தி பெற்று அந்த 5 சகோதரர், அவ மொத்தம் 6 பேர். அவ வீட்டை வச்சு அவ்வளவு பேரையும் படிப்பிச்சு அவ்வளவு பேரும் சாதாரண தரம் பாஸ் பண்ணி அந்த குடும்பத்துல அவர் அவ்வளவு பேருமே ஆசிரியர்கள். அதுல சிலர் அதிபராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள். அப்ப பாடசாலைக்கு போகல. அப்ப இது யாரு செஞ்ச வேலை? ஒரு ஆசிரியர் செஞ்ச வேலை. அந்த ஆசிரியர் இந்த பிள்ளை வந்தா என்ன வெராட்டி என்ன அம்மா இன்றைக்கும் என்ன கதைகள் சொல்லுவா. அவக்கு அந்த என்னுடைய ஆசிரியர் என்னை இப்படி அணைச்சி கூப்பிட்டு இருப்பாட்டி எனக்கு படிப்பிச்ச நலவன் பாவ நான் டிகிரி படிக்கிற நேரம் என்ஐல வந்த ஒரு கேள்விக்கு நான் அதை எழுதியிருக்கிறேன் சொன்னேன் எனக்கு. அப்ப அந்த கிளாஸ் ரூம்ல எல்லாரும் வந்து கேட்டாங்களாம், இந்த பாட்டு எங்களுக்கு தெரியாதே அப்படின்ட்டு. அவ சொன்னா நானும் படிச்சதில்லை, நானா படிச்சதில்லை, நான் 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படிக்க கொள்ள ஒரு ஆசிரியர் வீட்டை கூப்பிட்டு, அதாவது இவங்க பின்னத்துல இவ வீட்டை இருக்கிறல்ல, அவங்க போனா அவ தையல் சொல்லி கொடுப்பாவாம் சில நேரம். அது ஒரு மகிழ்ச்சிகரமான கற்றல் தான், ஒரு குருகுலம் மாதிரி. அப்ப இது வந்து எங்களுடைய கீழத்தே சமூகத்துக்கு புதிதில்லை. இது நடந்து ரக்ஷனா, இப்ப நீங்க சொல்றது வந்து ஊர் பக்கங்கள்ல இருக்குது. ஊர்ல நகரத்துக்கு வரைக்குள்ள நான் எங்கட ஊர் பள்ளிக்கூடத்துக்கும் நான் வேம்படியில படிக்கக்குள்ளேயும் எனக்கு வித்தியாசம் இருக்குது. வேம்படியில படிக்க எனக்கு நான் கிளாஸ்ல கேள்வி கேட்கல, கிண்டு சிவிலைசேஷன் கிளாஸ்ல வந்து எத்தனையோ தரம் என்ன டீச்சர் கிளாஸுக்கு வெளியே விட்டவா, நீ கேள்வி கேட்கிற எனக்கு பிடிக்கல வெளியே போ. அப்ப நான் ஒருத்தி கவலைப்பட்டுக்கொண்டு நான் கனதரம் நின்றுக்கிறேன் கிளாஸுக்கு வெளியில. ஆனால் எக்ஸாம் வந்த நேரம் எனக்கு தான் ஏ கிடைச்சது. அப்ப சொல்லாம இவளை நான் வெளியில விட்டபடியாத்தான் டல் மேனேஜர்ஸ் ஹேட் ஸ்மார்ட் எம்ப்ளாயிஸ் சொல்லுவாங்க. கேள்வி கேட்கக்கூடாது. இந்த கிராம பாடசாலைகள்ல இன்னைக்கு என்ன அதுல முக்கிய காரணம் என்னன்னா, அந்த கிராமத்துக்குள்ள உள்ள பள்ளிக்கூடத்துக்கு அதுக்குள்ளேயே இருக்கிற பிள்ளைகள் தான் தரும். அப்ப அந்த கிராமத்து பிள்ளைகள் ஒரு ஆள்ற குடும்பத்தை பற்றி மற்றால் எல்லாருக்கும் தெரியும் ஒரு உறவு அமைப்பு இருக்கும். அங்க படிப்பிக்க போற டீச்சர்ஸுக்கும் உதாரணமாக கிராமப்புறங்கள் என்ன நடக்கும்னா, பால் மாடு கண்டு போட்டால் அந்த பால் பள்ளிக்கூடத்துக்கு வரும், டீச்சர்ஸுக்கு காய்ச்சி கொண்டு கொடுப்பாரு பெரிய பெரிய கிளாஸ்ல. மற்றது இப்ப பொங்கல் திருவிழா அப்படி ஏது மட்டும் சொன்னாலும் அந்த அவங்க சமைக்கிற சமையல் எல்லாம் பள்ளிக்கூடங்களுக்கு வரும். அப்ப அது ஒரு உறவு முறை. இப்ப டவுன் ஸ்கூல்ஸ்ல நடக்கிறது என்னன்னு சொன்னால், டவுனை சுத்தி இருக்கிற பிள்ளைகள் மட்டும் அங்க வாரது இல்லை. பொதுவாக டவுன் ஸ்கூல்ஸை சுத்தி இப்ப மட்டக்களப்பு பகுதி எடுத்துக்கொண்டாலும், இப்ப நான் படிச்ச சிசிலியஸ் கான்வென்ட், இப்ப சொல்லப்படுகிற வின்சென்ட் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், சென்ட் மைக்கேல்ஸ் காலேஜ், மெதடிஸ்ட் சென்ட்ரல் காலேஜ், இப்படியான பள்ளிக்கூடங்கள் எல்லாம் அங்க வந்து படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் வெளியில இருந்து வந்து, அதனால பெரிய பெரிய ஸ்காலர்ஸ், பெரிய பெரிய பணக்கார பிள்ளைகள் எல்லாம் ஹாஸ்டல் படிக்கிறதுக்காக வந்திருப்பார்கள். அப்ப ஆகையினால அந்த பிள்ளைகளோட குடும்பத்தை பற்றி ஈச் அண்ட் எவ்ரி அந்த ஸ்டூடெண்ட பற்றி அவங்களோட பகைப்புலம் பின்புலம் அதுகளை பற்றி அறிகிறது கஷ்டம்தான்.
கிராமத்துல இன்னும் இருக்கு. இப்ப உண்மையிலே கலா சொன்ன மாதிரி, அந்த எங்கட ரக்ஷனா சொன்ன மாதிரி ஏனென்றால் பரம்பரையாக நாங்க குருகுல கல்வியில இருந்து வந்த நாங்க என்ன செய்தோம், ஆசிரியரை வீட்டை போய் இருந்து அவருக்கு உடுப்பு கல்வி கொடுத்து அவர தோட்டத்துக்கு வேலை செய்து ஆசிரியர் மனைவிக்கு குரு பத்தினிக்கு சேவை செய்து அங்க அவர பிள்ளைகளோடு பிள்ளைகளாக வளர்ந்த ஒரு கலாச்சாரத்துக்கு இருந்துதான் நாங்க வந்திருக்கிறோம். பிறகு இந்த திண்ணைப்பள்ளி முறை எங்கட ஆங்கிலேயர் வருகையோட தான் அந்த நிறுவன ரீதியான கல்வி முறை எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுது, பள்ளிக்கூடங்கள் கட்டப்படுது, அறிமுகப்படுத்தப்பட்ட. மற்றது இந்த நீங்க இந்த சின்ன பிள்ளைகளை நர்சரிக்கு இங்க பிள்ளைகள் போக கத்துது, அங்க டீச்சரை அடைஞ்சு கொண்டு போவான்றதுல இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்றால், இப்ப உங்களோட பள்ளி அங்கத்தைய கல்வி திட்டம் எக்ஸாமுக்காக மார்க்ஸுக்காக இருக்கிறதா இது மிச்சம் குறைவு. ஏனென்றால் இங்க இலங்கையை பொறுத்த வரையில நர்சரிக்கு விடுறது இன்னும் எத்தனைதான் சொன்னாலும் மனது செய்ய வேணும், விளையாட வேணும் என்றாலும் பிள்ளை ப்ரீ ஸ்கூல்ல இருந்து கிரேட் 1க்கு வரக்குள்ள எழுத வாசிக்க தெரிஞ்ச பிள்ளையா வருது. எனவே அந்த பிள்ளைக்கு அது விருப்பமே இல்லை. அந்த பிள்ளை அந்த வயசுல கொண்டு போயிட்டு, ஏன்னா அவன் விளையாடத்தானே யோசிக்கிறான். கிண்டர் கார்டன் பிளே ஸ்கூல் இருக்கிறதுக்குள்ளேயே கொண்டு போய் அந்த பிள்ளைக்கு பாடமாக்கு எழுதுன்ற சிஸ்டம் அது இன்னும் தான் மாறாத ஒரு நிலப்பாடாக இலங்கையில இருக்குது. என்னுடைய தங்கச்சி அவள் ஒரு பிரைமரி டீச்சர், பிரைமரி ஐஎஸ்சியா இருந்தவள். எத்தனையோ ப்ரீ ஸ்கூல்ஸுக்கு கலாக்கு தெரியும், ஜெயா இருக்கிற அந்த டைரக்டரா இருக்கிற இல்ல, அவளும் ஒரு டீச்சரா இருக்கிற. அவள் ஒரே சொல்லுவாள், ஐயோ அக்கா இந்த டீச்சர்ஸுக்கு என்ன சொன்னாலும் விளங்காது, நீங்க அவனை விளையாட விடுங்கன்னா அதுகள் டீச்சர் 1ஆம் வகுப்பு பாடம் ஆனா அதோட கவனம் வரைக்கும் எழுதுவான். அப்ப இப்படி இருக்கிற நிலைமையில பிள்ளை என்ன செய்வாங்க, டீச்சர்ஸ் மாதிரி சொல்லி கொடுக்காடி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மாதிரி மாத்தி விட்டுருவாங்க. இலக்கிய இல்லாட்டி டீச்சர்ஸ் முடிஞ்சது. பள்ளிக்கூடத்துக்கு கௌரவம், A-level டியூட்டர்களுக்கு கௌரவம். அப்ப இப்படி இதுக்குள்ள அந்த பிள்ளைகளை போட்டு பிச்சு புடுங்கி செய்யறதால பிள்ளைக்கு அவனுக்கு படிக்கிற விருப்பம் நர்சரி ப்ரீ ஸ்கூல்ல இருந்தே வருது. ஆகையினால எங்கட என்னதான் இப்ப புதுசா கொண்டு வந்த அந்த நவீன கல்வி சீர்திருத்தத்தின்படி கிரேட் 6க்கு பிறகு அந்த சிஸ்டம் இன்னும் இது பண்ணப்படல. கிரேட் 1க்கு சொல்லப்பட்டிருக்கு போகுது ஒரு மாதிரி. என்ன இருந்தாலும் எங்கட அம்மா அப்பா கிரேட் 1 பிள்ளைக்கு டியூஷன் தேவையில்லாட்டாலும் டியூட்டரையும் கொண்டு அனுப்புறாங்க. சரி, நாங்க இப்ப நல்லா சிறப்பாக இந்த மரி என்கிற ஆட்டுக்குட்டி சிறப்பான ஒரு விளக்கம் ஒன்று எங்களுக்கு நளினா தந்தா. அந்த மெய்ப்பார் இல்லாத ஓர் ஆட்டுக்குட்டி இந்த மரி, அதுக்காகத்தான் அந்த மாதிரி என்கிற. இப்ப இந்த கதைய எடுத்த உடனே எல்லாரும் அந்த ஆட்டுக்குட்டியிட கதைன்னு தான் நினைச்சு பாப்பாங்க, அது யாருட கதையண்டு பார்க்க மாட்டாங்க. பிரபஞ்சன் அவர்களுடைய எழுத்துக்கும் அவருடைய சிறப்புக்கும் மிக்க அவருக்கு நன்றியை தெரிவித்து, இந்த ஒவ்வொரு கதைகளும் எங்களுக்கு நிறைய பாடங்களை தருகின்றது. அதே போல இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றவர்களுக்கும் சில சிந்தனைகளை இந்த நிகழ்ச்சி தூண்டும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த நேரத்தை நாங்கள் நேயர்களுக்காக நாங்கள் செலவு செய்கின்றோம் என்று கூறி இணைந்து கொண்ட நாங்கள் 4 பேருக்கும் இந்த சமூகத்தின் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய இந்த சிந்தனைகளை அவர்களும் உள்வாங்கியமைக்காக இந்த நன்றியை அவர்களுக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். மீண்டும் வேறு ஒரு சிறப்பான ஒரு கதையுடன் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.